அந்த கம்மலை பார்த்ததும் ருணாக்கல்ல தூக்கி வாரி போடுது. ரெஸ்ட் ரூமில் வந்து நின்றுட்டு ஒரு மாதிரி நிற்பா. அப்போ நம்ம யோனும் வருவாங்க. யோன் வந்துட்டு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் நீ காதில் போட்டிருக்கிற கம்மல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ, ஒன்று தான் இருக்குது, இன்னொரு காதில் இல்லை அப்படிங்கிற அதையும் வேற காட்டுவா. அப்போ அந்த ஒரு கம்மல் தான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ருணாக்கு திக்குன்னு இருக்கும். அப்படி திக்குன்னு இருந்தால் கூட கேள்வி கேட்பான். ஒரு காதில் மட்டும் கம்மல் போட்டுக்கிறது என்ன ட்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ட்ரெண்டெல்லாம் இல்லை ருணா, ஆக்சுவலாக எங்கள் அம்மாவோட அந்த கம்மல் ஒன்று தொலைச்சிட்டாங்க, ஒன்று தான் இருக்காதனால நான் போட்டுக்கிட்டேன். அச்சோ அப்படியா? அந்த இன்னொரு பேரும் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறப்போ, இருக்கலாம், யார் கண்டது, யாராவது கிட்ட அந்த ஒரு பேர் மட்டும் சிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூனாவை எந்த அளவுக்கு பயமுறுத்த முடியுமோ, ப்ரொவோக் பண்ண முடியுமோ பண்ணிட்டு யோன் வெளியே வருவாங்க. வர்றப்ப இதுக்கால காங்தே வருவான். காங்தே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஏன்னா நீ தான் புது சீஃப் டைரக்டராமா. அது மட்டும் இல்லாமல் உன் பொண்டாட்டி ஸ்ரீஜா உனக்கு ரொம்ப உண்மையாக தான்ப்பா இருக்கா. அதை உன்னை காப்பாற்றுறதுக்காக எல்லாம் அவள் பண்ணதே உண்மையை ஒத்துக்கிட்டான். அவள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அதனால தான் உனக்கு இந்த புது பொசிஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்தே சொல்லுவான். எதுக்குன்னு கேட்டா, அதான் ஸ்ரீஜாவோட டைவர்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு. ஆனால் நம்ம யோன் சிரிச்சிட்டு, சத்தியமாக அது உன்னால் முடியாது, அப்படி மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன்ன மாதிரி கேவலமானவன் இருக்கவே முடியாது. ஏன்னா அவளுக்காக என்னையும் குழந்தையும் விட்டுட்டு இப்போ எனக்காக மறுபடியும் அவளை விடுற அப்படின்னா நீ எல்லாம் என்னடா மனுஷன் அப்படின்னு. நீ அவளோட விசுவாசமான நாயாவே இரு, இந்த ஆடம்பர வாழ்க்கை அனுபவிச்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு வேலைக்காரனாவே இரு. அப்புறம் பார்க்குக்கு எனக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது, அடுத்த டைம் நம்ம மீட் பண்ணுறப்போ நான் அத்தையாவும் நீ மருமகனாவும் தான் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. இப்படி ரெண்டு குடும்பம் பார்த்து பேசினதுக்கு அப்புறமா கருணா வீட்டுக்கு வந்ததும் அந்த கம்மல் எடுத்து மறுபடியும் பார்த்துக்கிறா. இதுதான் இதோட மிஸ்ஸிங் பிஸ்தா அவகிட்ட இருக்கா. அவள் தான் வந்து யோனா தூஹியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கா. இந்த பக்கம், என்ன ரோனா, இதை பார்த்து பயங்கரம் பயந்துட்ட போல இருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை நீ சொன்னாதானே தெரியும், என்ன பல வருடங்கள் ஆயிடுச்சு, என் அம்மா இறந்து போன இடத்துல எனக்கு வேற எந்த ஆதாரமும் கிடைக்கல, இதை தவிர்த்து நீயா என்கிட்ட வந்து சொல்றதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ, இங்கே வீட்டில் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு காந்தே. அப்போ பார்க் சும்மா வருவாங்க. அந்த சமயத்தில் கேட்பாங்க, நீங்கள் நிஜமாவே தூக்கியை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பார்க் இருந்துட்டு, நான் தூக்கியை நிஜமாக தான் லவ் பண்ணுறேன், ஏன் என் முகத்தை பார்த்து அது தெரியல அப்படிங்கிறப்போ, இல்லை நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது, ஆனால் தூக்கி உங்களை அந்த அளவுக்கு காதலிக்கிறாள் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல, அது மட்டும் இல்லாமல் அவள் உங்களை யூஸ் பண்ணிக்கிறா போல இருக்கு அப்படிங்கிறப்போ, காந்தே அப்படிங்கிறாங்க, புரியுது பார்க் அங்கிள், நான் வந்து என்னோட லைனை வந்து தாண்டக்கூடாது, பட் இருந்தாலும் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் யாரை ரொம்ப லவ் பண்ணுறீங்களோ, யாரை ரொம்ப கேர் பண்ணுறீங்களோ அவங்க உங்கள் முதுகுலையும் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவான். ரூனாவால் இருப்பு கொள்ள முடியுமா? அடுத்த நாள் தூக்கியோட அம்மாவை போய் பார்த்துட்டு, நேற்று நம்ம வந்து ஃபேமிலியை மீட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, அப்போது தூக்கி போட்டிருந்த கம்மல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறப்போ, அப்படியா, அது நான் தான் அவளுக்கு கொடுத்தேன், அது என்னோட கம்மல் தான், பட் ஒன்று தொலைஞ்சு போச்சு, ஒன்று தான் இருந்தது, இருந்தாலும் பரவாயில்லம்மா, நான் முடி விரிச்சு தானே போட்டுட்ருக்கேன், ஸோ ஒரு காதில் மட்டும் போட்டுக்கிறேன், இன்னொரு காதில் கம்மல் போட்டனா இல்லையான்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டா அப்படிம்பாங்க. அந்த சமயத்தில் தூக்கியோட அம்மாக்கு ஏதோ ஒரு கால் வரும். அப்போது இந்த ரூனா இருந்துட்டு, இதுதானே ரெஸ்ட் ரூம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, இல்லை இல்லை அது தூக்கியோட ரூம், இதுதான் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பேச போயிடுவாங்க. இதுதான் தூக்கி ரூம் தெரிஞ்சதும் அவள் தூக்கி ரூம்குள்ளே தான் வர, ஏதாவது கிடைக்குமான்னு சர்ச் பண்ணுறப்போ 2 ஃபோட்டோ இருக்கும், அது குப்புறக்கா கழுவுந்து கிடக்கும், அது எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே யோன் வந்துடுவாங்க. என்ன பண்ணுறீங்க ரூனா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இல்லை நான் இது ரெஸ்ட் ரூமும் நினச்சிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐம் சாரி அப்படிங்கிறதுக்கு, பரவாயில்ல, இது என்ன உங்கள் வீடா, யாரோ வீடு தானே, ஸோ எது ரெஸ்ட் ரூம்னு தெரியாமல் வர்றதில்ல, சாதாரணம் தான், வெளியே அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூனா கிட்டத்தட்ட பார்க்க வந்த ஃபோட்டோ குழந்தையோட ஃபோட்டோ தான், ஆனால் ரூனா பார்க்கல. இந்த பக்கமாக அகெயின் டெஸ்ட்டுக்காக ஸ்ரீஜா வந்திருப்பா. அவங்க ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, சொல்லுங்கள் டாக்டர், எனக்கு ஏன் வந்து கரு தங்க மாட்டேங்குது, என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இது பாருங்கள், நாங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் எடுத்துட்டோம், ஆக்சுவலாக உங்களுக்கு இயற்கையாக கருத்தரிக்கிற வாய்ப்பு கிடையாது, உங்களுக்கு கருமுட்டையோட உற்பத்தியும் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, இருக்கிற கருமுட்டையும் வீக்காக இருக்குது, வேறு யாராவது கிட்ட இருந்து கருமுட்டை வாங்கி உங்கள் ஹஸ்பண்டோட உயிரணுவோடு இணைச்சி தான் உங்கள் கர்ப்பப்பையில் வைக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு, அந்த டைமே உங்களோட கர்ப்பப்பையும் சரி கருமுட்டோட உற்பத்தி ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கு, கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்கு, அந்த மிஸ்கேரேஜுக்கு அப்புறமாக குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போட்டு பில்ஸ் வேறு எடுத்துருந்துருக்கீங்க, அது இன்னுமே மோசமாக கிடைச்சா அப்படிம்பாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா ஒரு ப்ரெசன்டேஷனாக காங்தே கொடுக்குறான், ரொம்ப சூப்பராக கொடுக்குறான், எல்லா டேரக்டர்ஸ்க்கும் பிடிச்சிருக்கு, ஜாங்குக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சமயத்தில் பண விவகாரமாக பேசுகிறதுக்காக காங்தேயோட அம்மா வருவாங்க. அவங்க எப்படி லப பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும், அது காங்தேக்கு அவமானமாக இருக்குது. ஜாங் அதை கண்டுக்காம, காங்தே உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் பேசுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. டே காங்தே, நீ சீஃப் டைரக்டர் ஆகிட்டியாமேடா, அந்த உன்னோட ரூமுக்கு கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டிங்க வந்தப்போ ஸ்ரீஜா உட்காந்துருந்தா, அப்போ நான் மனசுக்குள்ளேயே அழுதேன், இப்போ என் பையன் உட்காந்துருக்கான், இப்போ நான் வெளிப்படையாக சிரிப்பேன் அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இங்கே வந்தீங்க என்ன எதுன்னு கேட்குறதுக்கு, இல்லைடா நான் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன், அந்த லோன் ஷார்க்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு பணம் வேணும், நான் ஸ்ரீஜா கிட்டேயே கேட்டேன்,
ஸ்ரீஜா ஃபேமிலிக்கெல்லாம் அது ஒரு பணமே கிடையாது, பாக்கெட் மணி மாதிரி தான். அவங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. பட் இந்த ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ண அப்படிங்கிறப்போ காங்தேவும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுறா. பட் இந்த ஒரு வாட்டி தான், அடுத்த வாட்டி இதே மாதிரி பண்ணிங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படிங்கிறப்போ சரிடா இந்த ஒரு வாட்டி மட்டும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அதுக்கப்புறமாக உங்ககிட்ட நான் பணத்தை பற்றி கேட்கவே மாட்டேன், பேசவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறமாக அந்த ஆஃபீஸ்க்கு என்ன பார்க்கறதுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு இவங்க நேராக ருணாவோட வீட்டுக்கு வருவாங்க. அப்போ பார்க்கோடாமல் எங்கே கிளம்பிட்டு இருப்பாங்க. எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, நான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக தோட்டம் வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போவாங்க. என்ன இவங்களுக்கு என்னாச்சு இந்த அம்மாவுக்கு, சிரிக்கிறது வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிறப்போ ருணா வருவாங்க. என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, ஆக்சுவலாக என்னோட கடன் அடைக்கிறதுக்கான பணத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. ஏன்னா காங்தே கிட்ட இருக்கிற பணம் காங்தேவோட தான் கிடையாது. கண்டிப்பாக காங்தே பணம் கொடுக்குறான் அப்படின்னா அது இவங்களோட பணமாக தான் இருக்கணும், கேட்டு தானே கொடுத்துருப்பான் அப்படின்னு தான் வந்துட்டு காங்தேவோட அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் இல்லை, இவங்க நாலேஜ் இல்லாமல் காங்தே பணம் கொடுத்துருக்கா. ஏன்னா காங்தேவோட அம்மா பேசுகிறத வச்சு நான் கேட்பாங்க. அப்போது காங்தே உங்களுக்கு பணம் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது உங்களுக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ சோர்ந்து போய் ஸ்ரீஜா வருவா. ஆண்டி எப்படி இருக்கீங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு போகிறப்போ, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க ஸ்ரீஜா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, நான் போய் அவளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து இவங்க ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இது பாரு ஸ்ரீஜா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, இல்லைனாலும் கவலைப்படாத, இது வந்து சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ கண்டிப்பாக சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன், பேரணும் பேத்தியும் எனக்கு வேணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அவளுக்கு ஹாஸ்பிட்டலில் சொன்னது தான் மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஸ்ரீஜா உங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களே, அந்த மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ப்ளீஸ் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்னால் முடியல, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், மனசில் நான் நொந்து போயிருக்கேன், எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ரீஜா, நான் உன் புருஷனோட அம்மா, இப்படி தான் நடத்துவேன் அப்படிங்கிறப்போ, ப்ளீஸ் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எந்த நிலைமையில் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்க முடியாது, ப்ளீஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படிங்கிறப்போ இவங்க ரொம்ப ஸ்டெப்பனாக இருக்காங்க. அப்போ அங்கே ரூனா வந்துட்டு அவள் தான் முடியல அப்படிங்கிறாள்ல, எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கிட்ட மாமியார்கிட்ட எப்படி பேசணும், வயசில் பெரியவங்ககிட்ட பேசணும் நீங்கள் சொல்லி கொடுத்தது இல்லையா, இதை பாருங்கள் சம்மந்தியம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவள் ஏதோ டிஸ்டர்பாக இருக்கா, நீங்கள் இப்போ போங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறப்போ, இந்த குடும்பமே ரொம்ப கொடூரமான குடும்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அம்மா நீயும் போமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா சொல்ல, இல்லடி என்ன ஆச்சு, நீ ஒரு மாதிரி இருக்க, இந்த நிலைமையில உன்னோட அம்மாடி நான் எப்படி விட்டு போக முடியும், அம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்தி விட்டுருவான். இந்த பக்கம் பார்க்குக்கு வந்த இந்த அம்மா கொஞ்சம் நேரம் அப்படி ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக தான் வருவாங்க. திடீர்னு அவங்களுக்கு மறந்து போச்சு, நம்ம எங்கே இருக்கோம் ஏது இருக்கோன்னே தெரியல. ஆக்சுவலாக இங்கே வந்ததே அந்த தூகியோட அப்பா மிஸ்டர் பிக்கு பார்க்கறதுக்காக தான். அவர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் இவங்க தான் கால் பண்ணுறாங்க, அது இவங்க ஃபோன்லேருந்து தான் கால் வருது. எங்கே இருக்கீங்க, நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ, சார் இந்த ஃபோனோட ஓனர் லேடிக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, அவங்க மறந்துட்டாங்க, இந்த இடத்துல இந்த பெஞ்சில் நான் உட்கார வச்சிருக்கேன், அவங்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுனால நான் பேச்சு கொடுக்க போனப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, கடைசியாக உங்கள் நம்பருக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால கூப்பிடுறேன் அப்படிங்கிறப்போ அவருக்கு புரிஞ்சு போச்சு மிஸ்டர் பிக்கு. ஓகே, இப்போ வந்து ரொம்ப அந்த டெமென்ஷியா அப்படிங்கிறது முத்தி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பார்க்க வராங்க. நம்ம தொலைஞ்சு போயிட்டோம், மறந்து போயிட்டோம் அப்படிங்கிறது கூட பார்க்கோட அம்மாவுக்கு தெரியல. உனக்காக நான் எவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணுவேன் பிக், சீக்கிரம் வா உட்காரு. ஆமாம், கையில் என்ன புக்கு, இது நீ ஒரு வாட்டி எனக்கு வாங்கி கொடுத்த புக்கு தான், நீ வாங்கி கொடுத்தது என்கிட்ட இருக்குது, அந்த புக்கோட இன்னொரு காப்பி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு படிக்கிறதுக்காக அப்படிங்கிறப்போ, அது எதுக்கு இப்போ அப்படின்னு கேட்குறப்போ இவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா இந்த புக்கோட இன்னொரு காப்பி இருந்தால் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டதே பார்க்கோட அம்மா தான், இப்போ என்னடா இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிக் அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம 2 பேரும் காஃபி குடிக்க போகலாமா, எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்காக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, போராட்டத்தில் இருக்கீங்க, அதனால ஒரு காஃபி வாங்கி நம்ம 2 பேரும் குடிச்சிக்கலாம், ஒரு காஃபி என்ன 50 பைசா தானே அப்படிங்கிற சமயத்தில் இவருக்கு புரிஞ்சு போச்சு. அப்போது இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துக்கு இந்த அம்மா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமாக இன்னொரு சிக்கன் ஷாப் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, அங்கே தான் வந்து அந்த பில்டிங்கே ரூனா வாங்கிட்டா அவங்கள வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக இவங்க ஓப்பன் பண்ண பிரான்ச்சை கொடுத்துருக்காங்க. அங்கேயும் நல்லா தான் சேல்ஸ் போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு யோனும் பார்க்கும் வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த வாங்கோட அப்பா வருவாங்க. வாங்கோட அப்பாவுக்கும் காங்கத்தோட அம்மாவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க இங்கே வரதை வந்துட்டு பிடிக்கல யோனோட அம்மாவுக்கு. பட் இருந்தாலும் அவர் இருந்துட்டு, நம்ம ஒரு காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏன் இப்படி பண்ணுற, நான் அந்த காங்கத்தோட அம்மா கூட பழகியிருக்கேன், எனக்கு அவளுக்கு ஒரு பையன் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறப்போ அங்கே காங்கத்தோட அம்மா வந்துடுவாங்க. எப்படிடா நீங்கள் வர போச்சு அப்படின்னு சண்டை போடுறப்போ அங்கே நம்ம யோனை பார்த்துட்டு, நீ யோன் தான், எனக்கு நல்லா தெரியும், நான் எப்படி நான் அடையாளம் கண்டுக்காமல் போவேன், இல்லை எங்கே என் பேர் தூஹி அப்படின்னு சொன்னாலும் இல்லை எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும் நீ யோன் தான், குட்டி பாப்பாவோட அம்மா நீ அப்படிங்கிறப்போ இது பார்க்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. கடைசியில் அந்த ரிப்போர்ட்டர் தங்கச்சி எல்லாரும் அங்கேருந்து காங்கத்தோட அம்மா அனுப்பிச்சிடுவாங்க. இவங்களோட ஷாப்புக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக தான் இந்த வாங்கோட அப்பாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. காங்கத்தேவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் யோன், நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது தூஹி பார்க்குறதுக்கு யோன் மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த பொண்ணு யோனு தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் என் மருமக ஸ்ரீஜாவோட மாமாவான பார்க்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, பார்க்குறதுக்கு யோன் மாதிரியே இருக்கா அப்படிங்கிறப்போ நானே டிஸ்டர்ப் ஆகிறேன். அப்படின்னா பார்க்க இந்த தூக்கி பொண்ணு கட்டிக்கிட்டா அப்படின்னா டெய்லியும் அந்த வீட்டுக்குள்ளேயே இந்த பொண்ணை வந்துட்டு காங்கத்தே பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவான். கண்டிப்பாக பார்க்கும் அந்த தூக்கி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அலோ பண்ணவே கூடாது, நான் அதுக்கு எகேன்ஸ்டாக இருக்கேன்னு இவன் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அடுத்த நாள் பார்க்கோட அம்மாவை பார்க்கறதுக்காக நம்ம யோன் வராங்க. இன்றைக்கி இந்த அம்மாவோட பர்த்டேவா. ஸோ இவங்களே இதெல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஆஃபீஸ்லேருந்து இவங்கெல்லாம் வர்றப்போ நல்ல ஸ்மெல்லாக இருக்கே,
என்ன ஏது சமையல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தவங்க இங்கே எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ மெய்டு சொல்லுவாங்க நான் சமைக்கவே இல்லை, எல்லாமே இந்த துஹி மேடம் தான் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன தெரியுமா இந்த ஸ்ரீஜாவுக்கும் அந்த ரூனாவுக்கும் தோணுது, யோன் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தப்போ உங்கள் வீட்டுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ யோன் தானோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்குள்ளே பார்க் வந்துடுவாங்க. சரி எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காருங்க, நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வர்றப்போ பின்னாடியே காந்தே வந்துட்டு வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ரூமுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுவான். இதை பாரு காந்தே அப்படியெல்லாம் பண்ணாத, நான் கூடி சீக்கிரம் உனக்கு அத்தையாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் வேண்டாங்கிறேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ தயவுசெய்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காத, எல்லாமே ஹார்ட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. சரி காந்தே நான் பார்க்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னா நீ ஸ்ரீஜாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போ, அதை பண்ண மாட்டேன்ற என்ன மட்டும் ஏன் பண்ண சொல்கிற அப்படிங்கிறப்போ இவர் வருவார். நான் பார்க்கு இப்போ சவுண்டு கேட்குதே, காந்தேவும் நம்ம தூகியும் பேசுகிற சவுண்டு கேட்குது அப்படிங்கிறப்போ பின்னாடி ஸ்ரீஜா வருவா. காந்தே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாரான்னு தெரியல, டவல் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ என்ன அவன் எடுத்துக்க மாட்டானா குழந்தையா, நீ கீழே போய் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவை அனுப்பிச்சு வச்சுருவாரு. என்ன ஸ்ரீஜா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியே அவங்க பேசுகிற சவுண்டு உள்ளே கேட்குது. காந்தே ஏதோ ஒட்டி கட்டிட்டு இருக்கிறப்போ இப்போ எதுக்கு அதை பண்ண, நீ ஒரு ரூம்குள்ளே என்னை கூப்பிட்டு வந்துட்டேன், பார்க்குறவங்க தப்பாக தான் நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் யோசிக்கல, உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட்டு வந்துட்டேன், சரி இப்போ நான் போகிறேன், நீ கொஞ்ச நேரம் பொறுத்து வா அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு காந்தே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட யோன் வெளியே வர்றப்போ அங்கே பார்க் நிற்பாரு. நம்ம யோனே கொஞ்சம் பயந்து போயிடுவாங்க. பார்க் கேட்பாங்க இந்த ரூமுக்குள்ளேருந்து நீ ஏன் வர்ற அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யோன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்பா. பார்க்கே சிரிச்சிட்டு இது ஏன் ரொம்ப நினச்சிக்கிட்டியா, எங்கள் வீடு அப்படி தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஏன் ரொம்ப தான் நினச்சிட்டு உள்ளே போயிட்டா அப்படின்ட்டு இவரே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. நம்ம யோனை ஒன்று சொல்கிறதுல சாப்பிட்டதுக்கு அப்புறமாக யோன் அவங்க வீட்டுக்கு கிளம்பணுமா, 6 வரைக்கும் கொண்டு வந்து விடுறதுக்காக கூடவே பார்க் வருவாங்க. அந்த சமயத்தில் நான் இன்னொரு வாட்டி ஒன்று ஹக் பண்ணிக்கிட்டுமா அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிட்டு ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி இருந்த தூகி இப்போ இருக்கிற இந்த தூகி 2 பேரும் சேம் பர்சன் தான். ஆனால் எனக்கு ஏன் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, உன்னை ஹக் பண்ணுறப்போ உன் கண்ணை பார்க்குறப்போ உங்ககிட்ட பேசுகிறப்போ நிறைய விஷயங்கள் ஏன் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, ஏன் இந்த டிஃப்ரென்ஸை நான் உணர்றேன், 2 தூகியுமே வந்து சேம் பர்சன் கிடையாது, வேறு எனக்கு ஏன் தோணுது அப்படிங்கிறப்போ நம்ம யோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ப்ளீஸ் கோவப்படாத, ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த தூகியை விட இப்போ என் முன்னாடி நிற்கிற தூகியை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவாங்க. இந்த வார்த்தையை சொன்னதும் நம்ம யோனும் அந்த ஹக்கை அக்செப்ட் பண்ணிப்பா. இது வரைக்கும் தன்னோட ட்வின் சிஸ்டரான தூகியை தான் வந்து காதலிச்சாரு, அந்த கண்ணோட்டத்தோட தான் தன்னையும் பார்க்குறாரு அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன கில்ட் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற தூகி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்மளோட ஏதோ ஒரு ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது இவருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ஹக்கை அக்செப்ட் பண்ணிக்கிறா. இது இந்த காந்தே பார்த்துட்டுனா அவனுக்கு அது பிடிக்கல, இவனெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமாக தூங்கிட்டு இருக்க ஸ்ரீஜாவை பார்ப்பான். அதாவது சாருக்கு இப்போது யோனா ஸ்ரீஜாவான்னு முடிவெடுக்க தெரியலையா, அந்த ஆப்ஷனில் இவங்ககிட்ட இருக்கா என்ன. அதுக்கடுத்தான எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிற சமயத்தில் பார்க்கோட அம்மா சொல்லுவாங்க, டே கண்ணா இந்த மாதத்துல நல்ல முகூர்த்தமாக பார்த்து கல்யாணத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கு ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஸ்ரீஜா இருந்துட்டு ஏன் அவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரூனா அசால்ட்டாக எப்போவுமே ஹர்ட் பண்ணுற மாதிரி தானே பேசுவா, இப்படி சீக்கிரம் கல்யாணம் வச்சிங்க அப்படின்னா அந்த தூகி பொண்ணு பார்க்கால ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தமெல்லாம் தப்பாக பேசாது அப்படிங்கிறப்போ பார்க்கோட அம்மாவுக்கு கோவம் வந்துடும். தூகி ஒன்றும் உன் பொண்ணு ஸ்ரீஜா மாதிரி கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடியே வயிற்று தள்ளிட்டு வந்து நிற்கிறதுக்கு. தூகி ஒழுக்கமான பொண்ணு அப்படின்னதும் இது தேவையா, ஆத்தாள் மகளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, ஜாங்கே அப்படி திருந்தா பார்ப்பாரு. அதுக்கப்புறம் காந்தி ஆஃபீஸ்க்கு கிளம்புறப்ப கோட்டல் எடுத்து கொடுத்துட்டு வர பாட்டிமா வந்துட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மருதி நோய் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறப்போ ஸ்ரீஜா மற்றவங்கள ஏமாத்து, அங்கே இருந்தது நான் தான், நீயும் உங்கள் அம்மா வாயை மூடிட்டு இருந்தா அந்த பார்க்கோட அம்மா ஒன்றும் பேசியிருக்க மாட்டாங்க, நீயும் உங்கள் அம்மாவும் தேவையில்லாமல் பேசுறீங்க. அதுக்கு அவங்க பதில் கொடுத்தாங்க, நீங்கள் யாரை வேணால் என்ன வேணால் பேசலாம், அடுத்தவங்க பேசக்கூடாதுங்கிற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது, நீங்கள் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தவங்களும் பேசுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு தான் மைண்டு வேணும். சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஸ்ரீஜா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும், இப்போ இல்லை அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வந்துட்டு அந்த நேம் போர்டு இருக்கும் இல்லைங்களா, ஸ்ட்ராட்டஜி டீமோட சீஃப் டைரக்டர் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வருடி பார்க்குறான். ஏன்னா ஸ்ரீஜாவை டைவர்ஸ் பண்ணிட்டா இந்த பதவி பொறுப்பெல்லாம் போயிடுமே. அதுக்கப்புறமாக டைவர்ஸ் பண்ணுறதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்ததுக்கப்புறமாக யோனை கூப்பிட்டு பேசுகிறான். இதை பாரு, நான் ஒரு புதக்குழியில் இருக்கிற யோன் அப்படிங்கிறப்போ புதக்குழியில் இது தங்க குழி, தங்கமெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு புதக்குழி அப்படின்னு தானே நீ விழுந்த அப்படிங்கிறாங்க. இல்லை யூஎஸ்ஏல எனக்கும் ஸ்ரீஜாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு போய் தெரியும், இது ஒரு புதக்குழி, விழுந்தா வெளியே வர முடியாதுன்னு தெரியும், தெரிஞ்சதான் நான் விழுந்தேன், ஆனால் இப்போ வெளியே வர்றதுக்கு நான் தயாராகிட்டேன், ஸோ நீயும் தயாராகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னடா இது, இந்த காந்தை வந்து ஸ்ரீஜாக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா அவ்வளோதான். ஏன்னா ஸ்ரீஜாக்கு அதுதான் மிகப்பெரிய தண்டனை. என்கிட்ட இருந்து அவள் காந்தையை பறிச்சுக்கிட்டா, இப்போ ஸ்ரீஜா கிட்ட இருந்து காந்தை டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டான் அப்படின்னா அந்த வகையில் எல்லாம் ஓகே. கண்டிப்பாக ரூனாவை ரிவெஞ்ச் எடுக்கணும், அதுக்கு நம்ம தூகி அப்படிங்கிற அடையாளத்திலே ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம். பார்க்க கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் பார்க்க இவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து ஏதோ ஒரு வகையில் யோனோட லைஃப்பில் பார்க் இன்வால்வ் ஆகிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க தான் பார்க் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாட்டாலும் ஏதோ ஒரு வகையில் இன்வால்வ் ஆயிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு பார்க்கோடாம வீட்டுக்கு வருவாங்க. அவங்க ரூமுக்கு வரப்போ திங்ஸ் எல்லாத்தையும் மேடு பேக் பண்ணிட்டு இருக்கா. ஏய் என்ன என் ரூமில் நான் இல்லாத என்ன பண்ணிட்டு இருக்க, திருட பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ அச்சோ நான்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, ரூனா மேடம் தான் பேக் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற சமயத்தில் வெளியே வந்தவங்க ரூனாவை கூப்பிட்டு என்ன எதுன்னு கத்துறதுக்கு, இதை பாரு நான் தான் மேடை எல்லாத்தையும் பேக் பண்ண சொன்னேன், ஏன்னா
வேற ஒரு வீடு உங்களுக்கு பார்த்துருக்கேன், நீங்கள் அங்கே போய்க்கோங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த தூகி இந்த வீட்டுக்குள்ளே வர்றது போகிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தூகியும் பார்க்கும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்லேயே வாழ்வாங்க. அவங்க முகத்தை நான் பார்க்க விரும்பல, அதனால வேற வீடு பார்த்துருக்கேன், நீங்களும் அங்கே போயிடுங்க அப்படிங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஏன் பெர்மிஷன் இல்லாமல் என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்கிறதுக்கு நீ யாரடி அப்படிங்கிறப்போ நான் அப்படி தான் பண்ணுவேன் ரூனா போகிறப்போ அப்படியே முடிய கொத்தோடு பிடிப்பாங்க பாருங்க. எனக்கெல்லாம் செம ஜாலியாக இருந்தது. நானும் போனால் போகுதுன்னு ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தால் ஓவராக தான் ஆடுறேன். அப்படிங்கிற சமயத்தில் மேடுக்கு பயம் வந்துடுது. மேலே தான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருப்பா ஸ்ரீஜா. என்ன காங்கத்தே சொல்லியிருப்பா நம்ம டின்னருக்கு வெளியே போகலாம், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு. என்ன காங்கத்தே எதுக்காக அப்படி சொல்லிட்டு போனா அப்படின்னு யோசிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறப்போ மேடு வந்துட்டு கீழே வாங்க ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறப்போ இவ கீழே வர்றதுக்குள்ளே இங்கே ஒரு பெரிய கான்வர்சேஷனே போயிடும். ரூனா பார்க்கோட அம்மாவை தள்ளி விட்டுருவாங்க. பார்க்கோட அம்மா எழுந்து நின்று, என்ன ரூனா என்ன நினச்சிட்டு இருக்க, நீ மட்டும் அடுத்தவங்க வாழ்க்கையில் விளையாடுவ, உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணுவேன் நீ யோசிச்சுட்டு இருக்கியா? எனக்கும் தெரியும். நேராக நான் ஜாங்கு கிட்ட போயிட்டு உங்கள் பொண்ணு தானே ஸ்ரீஜா, நீங்கள் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க, அப்பா உங்கள் பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீஜா கிட்ட போயிட்டு உன்னோட உண்மையான அப்பா ஜாங்க கிடையாது, அவர் யாருங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற உண்மையை சொல்லட்டுமோ அப்படிங்கிறப்போ அவ்வளோதான் ரூனா ஆடி போயிடுவா. இதை கேட்டுருவா ஸ்ரீஜா. என்ன பாட்டிமா பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறப்போ ஸ்ரீஜா உனக்கு தெரியும்ல இந்த பொம்பளைக்கு என்னென்னமோ பழசெல்லாம் மறந்து போச்சு, ஏதோ உளறிட்டு இருக்கா, நீ பெருசாக எடுத்துக்காத அப்படிங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பாட்டிமா எங்கள் அம்மா மேலே உங்களுக்கு கோவம் இருந்தாலும் இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது, ஏன் அப்படி பேசுறீங்க அப்படின்னு கத்துறப்போ ஆக்சுவலாக சொல்லிட்டாங்க இவங்க பார்க்கோட அம்மா சொன்னது உண்மை தான் சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமாக ஹேண்டில் பண்ண தெரியல. ஐயோ ஸ்ரீஜா எல்லாரும் வந்து பேசுகிறாங்களே, நான் தான் தப்பாக சொல்லிட்டேன்னா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு பயந்து போயிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அம்மா பாட்டிமாவை கொஞ்சம் கண்ட்ரோலில் வை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா அங்கேருந்து வந்துடுவா. அதுக்கப்புறமா அவங்க ரூம்குள்ளே வந்து ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி வீசிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்கக்கூடாமல் பயந்துட்டாங்க. சாரி என்னை மன்னிச்சிரு, பல வருஷங்களா எனக்கு இது தெரியும், ஆனால் நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பட் நீ என்னை ரொம்ப வந்து ப்ரொவோக் பண்ணிட்ட அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே எல்லாத்தையும் தூக்கி கலைச்சி போட்டு ஒரு ரூமுக்கு வந்து எப்படி இவளுக்கு தெரிஞ்சது, எப்படி இவளுக்கு ஸ்ரீஜாவோட அப்பா ஜாங் இல்லை அப்படிங்கிறதும் ஸ்ரீஜாவோட அப்பா வேற யாரோ அப்படிங்கிறதும் அது யாருங்கிறது கூட எப்படி தெரிஞ்சது, எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூனாக்கு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறமாக பார்க் வந்துட்டு நம்ம யோனை கூப்பிட்டு போகிறாங்க. கல்யாணத்துக்கான ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும் இல்லையா, அப்படியே ஆசாசியாக பார்த்து பார்க் செலக்ட் பண்ணுவாங்க. இவனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா அக்கா கறி முடிவு பண்ணிட்டாங்க, வேங்கோட பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேங்க கூப்பிட்டு பிரேக்கப் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாத அப்படிங்கிறப்போ இதை பாரு, எங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அம்மாவும் சுத்தமாக பிடிக்கல, நான் உன்னை காதலிக்கிறது பிடிக்கவே இல்லை, அதனால எனக்கு பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணாங்க, அதில் பார்த்த பையன் எனக்கு பிடிச்சிருந்தது, அவரை ஃபோன் பண்ணி கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் செய்கிறாங்க. அவங்க வராங்க, 2 பேர் கையை கொடுத்துட்டு போயிடுவாங்க. வேங்கக்கெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஆக்சுவலாக இந்த பையனை நடிக்கிறதுக்காக தான் அக்கா கறி வர சொல்லியிருப்பாங்க. இந்த பையன்கிட்ட என்ன போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வேங்க தான் காதலிக்கிறேன், ஆனால் எனக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்குது, நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன், அது தெரிஞ்சதுன்னா அவன் மூவ் ஆன் ஆக மாட்டான், ஸோ அவனை சீட் பண்ணிவிட்டு அவனை ஏமாற்றிட்டு அவன் காதலுக்கு நான் வந்து லாயலாக இல்லாமல் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எனக்காக பார்த்த பிளைண்ட் டேட்டில் வந்த பையனை எனக்கு பார்த்து பிடிச்சி போயிடுச்சு, அவனை நான் ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டும், அதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் இவர் வந்திருப்பார். இப்போவும் சொல்வார், பாவம் வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஸ்டொமக் கேன்சரில் இப்போ ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிடலாம், ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறப்போ இல்லை எனக்கு அது லாஸ்ட் ஸ்டேஜ், ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போக முடியாது, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, எகெயின் வேங் என்னை பார்க்கணும் கொல்லணும்னு சொன்னாங்கன்னா அந்த டைமில் உங்களை வர சொல்கிறேன், நம்ம 2 பேரும் ஒட்டுக்க பார்த்தா வேங் வந்து என்னை வெறுத்துருவான், ப்ளீஸ் இந்த ஹெல்ப்பை மட்டும் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு அக்காக்காரி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வாங்க போயிட்டு அவள் என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு பயங்கரமாக அலறாங்க. காங்கத்தே அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமாக டின்னருக்கு ரெடி ஆகிட்டு வர சொல்லியிருப்பாரு காங்கத்தே. ரெடி ஆகிட்டு ஸ்ரீஜா வராங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை பார்த்து வாமா நானும் நீ வெளியே போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, சரிப்பா நாம் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நான் காங்கத்தே கூட வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஜாங் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. ஜாங் சொல்கிறாங்க, ஒன்ஸ் பார்க்குக்கும் துஹிக்கும் கல்யாணம் நடந்ததுக்கப்புறமாக எல்லாம் கொஞ்சம் நார்மலுக்கு வந்துடும், நீயும் வந்துட்டு தேவையில்லாமல் கோவத்தை வளர்த்துக்காத, ஏதாவது ஒரு பொசிஷன் வந்து கம்பெனியில் உனக்குன்னு வந்து நான் அசைன் பண்ணுறேன், அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வா அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீங்கள் சொன்னது உண்மைதான், காங்கத்தேன்னு வர்றப்போ நான் வந்து ஒரு மாதிரி ஆகிடுறேன், தான் எனக்கு எல்லா விஷயத்துலையும் ஃபஸ்ட்டாக வரான், சம்டைம்ஸ் காங்கத்தேங்கிற வார்த்தை கேட்டது நான் ஒரு முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தான், பட் எனக்கு எப்பவுமே நீங்கள் தான்ப்பா ஃபஸ்ட்டு, உங்களுக்கு அப்புறம் தான்ப்பா யாராக இருந்தாலும், உங்களுக்கு நான் எப்பவுமே பொண்ணாக இருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான்ப்பா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவள் காங்கத்தேவை பார்க்கவே வரல. காங்கத்தே ரொம்ப நேரம் வந்துட்டு வருவான்னு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரான். வந்ததும் ஜாங் கேட்குறாங்க, என்ன காங்கத்தே தனியாக வர, ஸ்ரீஜா எங்கேன்னு சொல்லிட்டு. இல்லை ஸ்ரீஜா வரவே இல்லையே சார் அப்படிங்கிறப்போ, இல்லையே நானும் அவ்வளோ லைட்டாக ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம், உன்னை பார்க்கறது தானே கிளம்புனா அப்படிங்கிறாங்க. சரி நான் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ ரூனாக்கு பக்குன்னு இருக்குது. ஐயோ பார்க்கோட அம்மா பேசுனதை கேட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாள் என்னமோ அப்படின்ட்டு காங்கத்தே உடனே வெளியே போ, அவளுக்கு கால் பண்ணிக்கிட்டே இரு, உங்களுக்கு தெரிஞ்ச இடம் அவள் போகக்கூடிய இடமெல்லாம் தேடிக்கிட்டே இருக்கு, உடனே அவளை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காங்கத்தே தேடுறப்போ ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பா. அங்கே காங்கத்தே வந்துடுவாங்க. ஏன் இப்படி இருக்கு, என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறதுக்கு. உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லட்டுமா காங்கத்தே, என்னோட வாழ்க்கையில் நான் 2 ஆண்களை அதிகமாக நேசிக்கிறேன், ஒன்று என் அப்பா, இன்னொன்று நீ.
ஆனால் நீங்கள் 2 பேருமே என்னை விட வேற ஒருத்தங்களை தான் மனசில் அதிகமாக நேசிச்சிங்க. 2 பேராலையும் நான் ரொம்ப வந்து பாதிக்கப்படுறேன். என் கஷ்டத்துக்கும் நீங்கள் தான் 2 பேர் காரணமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. பாட்டுக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த சமயத்தில் உங்ககிட்ட நான் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா காந்தே? நான் இது சீக்ரெட்டுன்னு நினச்சேன், ஆனால் இந்த உலகத்தில் சீக்ரெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் என் அப்பா ஜாங்குக்கு பிறந்த பொண்ணே இல்லை அப்படிங்கிறப்ப காந்தேக்கு திக்குன்னு ஆகிடும். அப்போதான் இவ சொல்லுவா, எனக்கு 12 வயசாக இருந்தப்போ ஒரு வீக்கெண்ட் நான் என் தாத்தா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது தாத்தா ஆஃபீஸ்லேருந்து வந்தப்போ அவர் பேக்கை வந்து சும்மா நான் எப்போவுமே பார்க்குறது வழக்கம். அப்படி பார்த்தப்போ ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட் இருந்தது. அதில் ஜாங்கும் ஸ்ரீஜாவும் 2 பேரும் அப்பா பொண்ணுங்க இல்லை, அந்த வகையில் ரத்த சொந்தத்தில் ரிலேட் ஆகலை அப்படின்னு போட்டிருந்தது. அவ்வளோதான், உடனே அந்த ரிப்போர்ட்டை கிழிச்சு அதை எரிச்சிட்டேன். கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை நான் எனக்குள்ளேயே வச்சு எரிச்சிடணும்னு நினச்சேன். ஆனால் அது முடியல காந்தே. ஏன்னா இன்னைக்கு பாட்டிமா அந்த விஷயத்த சொன்னாங்க. நான் ஸ்ரீஜா கிட்ட போய் சொல்லட்டுமா? ஸ்ரீஜா வந்து ஜாங்கோட பொண்ணு இல்லைங்கிறத அவகிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னப்போ என்னோட உலகமே நிலத்தடு மாதிரி போயிடுச்சு. அந்த 12 வயசுல நான் எங்கள் அப்பாவோட ஜாங் பொண்ணு இல்லை அப்படின்னு தெரிய வந்தப்போ கஷ்டமா இருந்தது. அப்புறம் தான் இன்னும் யோசிக்க புரிஞ்சுது. அப்போ நம்ம அம்மா ஜாங்கை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே வேற யாரோ ஒருத்தரோட குழந்தைக்கு ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க, அதுதான் நான் அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஆனால் ஜாங் அவரை மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னால் அவரை இழக்க முடியாது. அதே மாதிரி தான் நீயும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு பயங்கரமாக அழுதுட்டு அங்கேயே மயக்கமாயிடுவா. அதுக்கப்புறமாக காந்தத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. இங்கே ரூனாக்கு பயமாக இருக்குது. ஐயோ ஸ்ரீஜாக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்ரீஜாவும் தனக்கு தெரிஞ்ச உண்மை இத்தனை வருடங்களும் அவங்க அம்மா கிட்ட சொல்லலை. ஸ்ரீஜாவை கொண்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டாரு காந்தி. அதுக்கப்புறம் டைவர்ஸ் பேப்பரை பார்க்குறாரு. அவ்வளோதான், அதை வந்து கசக்கி போட்டுட்டாரு. இந்த நிலைமையில இவ்வளோ பெரிய விஷயத்தை ஸ்ரீஜா மனசில் வச்சிருக்கிறப்போ கண்டிப்பாக நாம் அவளை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம யோனுக்கு மெசேஜும் அனுப்புகிறாங்க, என்னை மன்னிச்சிரு யோன், என்னால் ஸ்ரீஜாவை விட்டு பிரிய முடியாது, என்னை ப்ராமிஸை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பேன். இந்த பக்கமாக பார்க்கோட அம்மாவுக்கு அழுகழுகே வருது. என்னதான் நம்ம வந்து கோவத்தில் சொல்லியிருந்தாலும் ஸ்ரீஜா பாவம் சின்ன பொண்ணு அவங்க முன்னாடி சொல்லியிருக்க கூடாது அப்படின்ட்டு வேதனையா இருக்கு. மிஸ்டர் பீக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சொல்றது இல்லை, பட் இன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், அதை வந்து நான் பண்ணியிருக்க கூடாது அந்த மாதிரி பேசுறாங்க. அதுதான் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? தெரியாம தானே பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க் இருக்கான், நான் இருக்கேன் உங்களை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றப்போ இது எல்லாத்தையும் இந்த ரூமுக்குள்ள வந்து தூகியோட அம்மா கேட்டுருவாங்க. நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லைங்க, எவ்வளோ கருணையா அன்பா பேசுறீங்க, இதெல்லாம் வந்து உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் என்கிட்ட பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பார்க்குக்கும் தூக்கிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்போ பார்க்கோட அம்மா நம்மளுக்கு சம்மந்தி அம்மா ஆவாங்க. அவங்க கிட்ட நீங்கள் இப்படி பழக்கிறதுல சரியில்லை, பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இதை பாரு, அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அதனால தான் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையான்னு மிஸ்டர் பீக் கேட்குறப்போ தெரியுதுங்க, புரியுது. ஒருவேளை நாளைக்கு பார்க்கோட அம்மா மாதிரி எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் என்கிட்ட நடந்துக்குவீங்களா? இவ்வளோ வருடங்களாக நானும் நீங்களும் தனித்தனி ரூமில் தான் வந்து தூங்கிட்டு இருக்கோம். அது ஏன் அப்படி ஒரு தண்டனை நீங்கள் எனக்கு கொடுக்குற அளவுக்கு நான் அப்படி என்ன பாவத்தை பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு அப்படி என்னதான் துரோகத்தை பண்ண அப்படிங்கிறப்ப இவருக்கு கோவம் வந்துடுது. பாரு, அப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்து நான் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் தூகியோட வாழ்க்கை நாசமாக போயிடக்கூடாது, அவள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறப்போ அவ்வளோதான், இவர் அந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டிடுறாரு. டிஎன்ஏ ரிப்போர்ட்டு மிஸ்டர் பீக்குக்கும் தூகிக்கும் எந்த வகையிலும் ரத்த சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை பார்த்தவங்க ஷாக் ஆகிடுறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமாங்க என்னதுங்க இது, இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது அப்படிங்கிறப்போ இதை பாரு, தூகியோட அப்பா யார் அப்படின்னு எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. தூகி என் பொண்ணு தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுக்கப்புறமாவும் அவள் அப்படி தான் இருப்பா. நீ இவ்வளோ தூரம் பேசினதுனால தான் நான் ஏன் வந்துட்டு இவ்வளோ வருஷமாக உங்க கூட வந்துட்டு சரியா பேசுறது இல்லை, தனித்தனி ரூமில் தூங்குறோம் அப்படிங்கிறதுக்கான பதில் இது அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ, என்னங்க இது உங்களுக்கு தெரிய வந்தப்போ என்ன நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்கலாம்ல, என்னை வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கலாம்ல, நீ உனக்கு பதில் சொல்லி ஆகணும், ஏன் என்னதுன்னு கேட்டிருக்கலாம்லாங்க அப்படிங்கிறப்போ சரி கேட்டால் என்ன சொல்ல போகிற, இதெல்லாம் பொய்யான ரிப்போர்ட்டு, தூகி உங்களோட பொண்ணு தான் சொல்ல போறியா அப்படிங்கிறப்போ இல்லைங்க தூகி உங்கள் பொண்ணு இல்லை அப்படிங்கிற சமயத்தில் இவர் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போக பார்க்குறப்போ அதே மாதிரி தூகியை நான் பெத்தும் எடுக்கலைங்க அப்படிம்பாங்க. இவர் கொண்டு புரியாமல் பார்க்குறப்போ ஆக்சுவலாக நம்ம குழந்தை இறந்து பிறந்தது, உங்களுக்கே தெரியும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் உங்களை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டேன். ஒருவேளை நம்மளுக்கு பிறந்த குழந்தை இறந்து பிறந்தது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களோ அப்படிங்கிற பயம் எனக்கு இருந்தது. ஏன்னா ஏற்கனவே எனக்கு வயிற்றுல குழந்தை தங்குறதுல பிரச்சனை இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் நான் வந்து கருத்தரிச்சேன், நல்லபடியாக அந்த குழந்தை பெற்றெடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த குழந்தை இறந்தே பிறந்தது, இது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு பயந்தேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு தூகி எப்படி அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மொத்த கதையும் சொல்கிறாங்க. நான் தூகி அடாப்ட் பண்ணி வளர்த்தான் அப்படின்ட்டு உட்காந்து அலறப்போ இப்போ மிஸ்டர் பீக்கு கஷ்டமாக போயிடுது. ஓ, நம்ம பொண்டாட்டி நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டா, யாரோ கூட அஃபேர்ல இருந்து எவனோ குழந்தைய பெற்றெடுத்துட்டு அது நம்ம குழந்தைன்னு போய் சொல்லிட்டா அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு வருஷங்களா ஒரே ரொம்ப ஷேர் பண்ணிக்காம தனித்தனியாக தமனையை விட்டு இவர் பிரிஞ்சு வாழ்ந்தாரா. ஆனால் இந்த விஷயம் இப்படி இருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லை. ஐயோ, நம்மளுக்கு எப்போ உண்மை தெரிய வந்ததோ அப்போ கேட்டிருக்கணுமோ அப்படிங்கிறாங்க. இவங்களும் பல வருட ரகசியம் இல்லையா, இறக்கி வச்சிட்டோம் அப்படிங்கிற நிம்மதியில் அலறாங்க.
இந்த பக்கமாக அவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்காக யோனோட அம்மாவை பார்க்கறதுக்காக யோனும் வராங்க, பார்க்கும் வராங்க. அந்த சமயத்தில் தன் குழந்தையோட யோன் இங்கே இருந்தா இல்லையா, அந்த ரூமுக்குள்ளே வரா. அந்த ரூமில் இருக்கிற குழந்தையோட ஃபோட்டோ பார்த்துட்டு கண் கலங்க நிற்க பார்க்கு பார்த்தவருக்கு இந்த இடத்துல இருந்து பார்க்குக்கு இது தூகி இல்லை யோனோ அப்படிங்கிற சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். என்னாச்சு தூகி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ரிப்போர்ட்டர் தங்கச்சி வந்துட்டு நான் தான் சொன்னேன், இதுதான் யோனோட குழந்தைன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அலற அளவுக்கு என்ன இருக்குது, அந்த அளவுக்கு எமோஷனல் கனெக்ட் எப்படி இந்த தூகிக்கு வந்தது அப்படிங்கிறத பார்க்குக்கு புரியல. அந்த குழந்தையோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இது யோனோட குழந்தை அப்படின்னா அப்போ இது காங்தேவோட குழந்தையும் தானே அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமாக காரில் வர்றப்ப கேட்டாங்க, ஒரு செகண்ட் யோனோட வீட்டில் நீ இருந்தப்போ அந்த குழந்தையோட ஃபோட்டோவை பார்த்துட்டு நீ எழுதப்போ நீ தூகி இல்லை யோன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு சொல்ல, ஏன் என்ன நீங்களுமா சந்தேகப்படுறீங்க, எல்லாரும் என்ன யோன் யோனுங்கிறாங்க, இப்போ நீங்களும் அப்படி சொல்கிறீங்களா அப்படிங்கிறப்போ இல்லை அந்த குழந்தையோட ஃபோட்டோ பார்த்து உனக்கு கண்ணில் தண்ணி வந்தது இல்லையா, அதாவது உன் குழந்தையவே நீ இழந்துட்டு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அலற மாதிரி இருந்தது அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, பொண்ணுங்களால் இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். யார் குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு பொண்ணால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம பார்க்கும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் நம்மளோட யோனுக்கு புரியுது பார்க்க நம்ம ஹர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு உண்மை தெரிய வர்றப்போ பார்க்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரியுது. ஆனால் இப்போ அதை பற்றியெல்லாம் யோசிச்சா வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தேத்திக்கிறாங்க. இந்த பக்கம் ஸ்ரீஜா பார்க்கோட அம்மா ரூமுக்கு வரா. அவங்க பழைய அந்த ஸ்கூல் ஆல்பம் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பார்க்குற ஸ்ரீஜாக்கு இவங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. ஜாங்கோட பொண்ணு ஸ்ரீஜா கிடையாது, ஸ்ரீஜாவோட அப்பா யாருன்னு போய் ஸ்ரீஜா கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு நல்லா சொன்னது ஞாபகம் வருது. அப்போ அந்த ஃபோட்டோவை பார்க்குறா. ஆமாம் பாட்டி, இவங்க 3 பேரில் ஒன்று நீங்கள், இன்னொன்று என்னோட அம்மா அப்படிங்கிறது தெரிஞ்சு செட்டில் இருக்கிறது யாரு, அவள் பேர் மினி, ரொம்ப அழகான பொண்ணு, அவள் தான் வந்து உங்கள் அப்பா ஜாங்க ஃபஸ்ட்டு காதலிச்சா. என்ன சொல்கிறீங்க, அப்பாவுமா 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சாங்க. ஆனால் உன் அம்மா சரியான பொறாமக்காரி, அவள் எப்படியாவது ஜாங்க தன்னோட பக்கம் இழுத்துக்கணும், தனக்கு சொந்தமான மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜாங்கோட குழந்தை வயிற்றுல வளருது அப்படின்னு சொல்லிட்டா. இதனால் ஜாங்கும் மினியும் பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் உங்கள் அப்பா ஜாங்கு சரியான முட்டாள். ஏன்னா உங்கள் அம்மா ரூனா வயிற்றுல உங்கள் குழந்தை தான் வளருது அப்படின்னு சொன்னதும் அதை ஜாங்கு நம்பிட்டான் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே தாங்கிக்கவே முடியல. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் நார்மலே கிடையாது, பைத்தியக்கார லேடி அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவா. ஸ்ரீஜா இப்படிலாம் பேசக்கூடாதுமா, நான் உனக்கு பாட்டி, ஏன் இப்படி பேசுகிறேன், நான் அப்படி தான் பேசுவேன், முட்டாள்தனமாக கண்ட மெனிக்கு இன்னொரு வாட்டி இப்படி உளறிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் நாக்கு அறுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மெனிக்கு திட்டி விட்டி பாட்டுக்கு போயிடுவா. போன கையோட ஜாங்கையும் பார்த்து, அப்பா பாட்டிமா கொஞ்சம் சரியில்லைப்பா, என்னென்னமோ தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, கண்ணா பின்னான்னு வளர்றாங்கப்பா, ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருக்கிறப்போ உங்ககிட்ட ஏதாவது வந்து பேசுகிறாங்க தான் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்காதீங்கப்பா, அதில் பெரிய விஷயமாவே எடுத்துக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்லி வைக்கிறா. நம்ம கிட்ட வளர்ன மாதிரி அப்பா கிட்ட வளர்னாலும் அப்பா அதை கண்டுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமாக எகெயின் கைனகாலஜிஸ்ட்டை பார்க்க வர. அவங்க சொல்லிட்டாங்க, எவ்வளோ டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் இயற்கையாக உன்னால் கருத்தரிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இயற்கையாக முடியாதுன்னா செயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க, அதில் நீங்கள் நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கும் வந்து டாக்டர் ஹோப் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவ ஃபீல் பண்ணி வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருப்பாங்க, அவங்க அடுத்ததை பார்க்க போகிறாங்க. இந்த பக்கம் டாக்டரை பார்க்கறதுக்காக அக்காக்காரியும் வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வாட்டி பீரியட்ஸ் எல்லாம் தள்ளி போயிருக்கு, போன வாட்டி மாதிரி இப்போ இந்த பிரச்சனை தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிதான் டாக்டரை வந்து செக்அப் பண்ண வந்திருப்பாங்க. ஆனால் எல்லாம் இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, டே தங்கம் நீ அம்மா வயிற்றுல இருக்கடா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு முத்தமெல்லாம் கொடுக்குறப்போ பக்கத்தில் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்ரீஜா பார்த்துட்டு தான் இருக்கா. அக்காக்காரி அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறது இல்லை. எல்லாராலையும் குழந்தை பெற்றுக்க முடியுது, எல்லாருக்கும் குழந்தை கிடைக்குது, நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. இந்த பக்கமாக ரூனாக்கு வருத்தமாக இருக்கேனுங்க, நம்ம பொண்ணு ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க, சீக்கிரம் கம்பெனியில் ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறப்போ, இங்கே பாரு அந்த ரெசிபியை நம்மளோட போட்டி கம்பெனிக்கு ஷேர் பண்ணது அந்த தூஹின்னு சொல்லி பிரச்சனை போச்சு, அது தூஹி பண்ணல, தூஹியோட சிஸ்டம்லேருந்து நான் தான் அனுப்புனேன்னு காங்தே சொன்னான், கடைசியில் அது காங்தே பண்ணலை, நான் தான் பண்ணேன்னு உண்மையை ஸ்ரீஜா ஒத்துக்கிட்டா. ஸ்ரீஜா மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கம்பெனி பாலிசி படி அவளுக்கு இப்போதைக்கு வேறு எந்த பொசிஷனும் கொடுக்க முடியாது, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ தேவையான தொந்தரவு பண்ணாது அப்படிங்கிறப்ப கரெக்டாக ஸ்ரீஜா வருவாங்க. சரிங்க ஸ்ரீஜா வீட்டுக்கு வந்திருக்கா, நீங்கள் காலை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு ஏதாச்சும் ஏன் ஒரு மாதிரி இருக்க ஸ்ரீஜா அப்படின்னு கேட்குறப்போ, அம்மா உனக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, என்னால் தாயாக முடியாதுமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, ஏமா ஷாக் ஆகுற, காங்தேவோட குழந்தை நான் பெற்றுக்கக்கூடாதுன்னு தான் நீ ஆசைப்பட்ட, இப்போ நான் தாயாக முடியாமல் நிற்கிறேன், குழந்தை பெற்றுக்கக்கூடாது, காங்தேவோட குழந்தை பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு குழந்தை பெற்றுக்கிறத தள்ளி போடுற பில்ஸ் நீ எனக்கு கொடுத்த இல்லைம்மா, அதனால தான் என் கர்ப்பப்பை ரணமாய் போச்சுன்னு நினைக்கிறேன், என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது. எனக்கு இன்னொரு டவுட்டாக இருக்குது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ டெய்லி எனக்கு ஒரு மருந்து கொடுப்பேன் இல்லையா, குழந்தைக்கு நல்லது உன் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு, ஒருவேளை அதனால தான் நான் ரொம்ப வீக் ஆகி மிஸ்கேரேஜ் ஆச்சு போல இருக்கு அப்படிங்கிறப்போ பலார்னு ஒரு அரை கொடுத்துருவா. என்னடி பேசிட்டு இருக்கேன், நான் அம்மா நான் அப்படி பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அம்மா உங்ககிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்குமா, நீ சமயங்கள் என்கிட்ட பேசுகிறப்போ நீ ஏதோ வேற ஏதோ மைண்டுக்குள்ளே வச்சுட்டு என்கிட்ட பொய்யா பேசுகிற மாதிரியே இருக்கு, ஏய் என்னடி ரகசியம், என்ன ரகசியம் அப்படிங்கிறப்போ, வேண்டாமா எனக்கு அது தெரிஞ்சுக்கவும் வேண்டாம்,
உன் முகத்தை பார்க்கவும் வேண்டாம் அப்படின்ட்டு அங்கிருந்து ஸ்ரீஜா போயிடுவா. பொண்ணோட லைஃப் இப்படி ஆகி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரூனாவால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறமாக ஜாங்குக்கு வந்து பார்க்கோட அம்மா கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு கோவிலில் இருக்கேன், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ மறுக்க முடியல. இவரும் போகிறாரு. அங்கே போனால் இறந்து போன மினிக்கு வந்து அவங்க மரியாதை செலுத்திட்டு இருப்பாங்க. வந்து பார்த்து ஜாங் என்ன எதுன்னு கேட்கறதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும். ஃப்ரேம் மட்டும்தான் இருக்கும், உள்ள ஃபோட்டோ இருக்காது. இதை பாருங்க ஜாங், நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோம். நானும் பாவம் பண்ணிட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலோ சமயங்களை தெரிஞ்சு நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன். இன்னும் வந்து நாள் கடந்து போல. மரியாதை செலுத்துங்க, மினி கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேளுங்க. அப்பதான் நம்ம செத்ததுக்கு அப்புறமாக கொஞ்சமாக நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, ஒன்றும் புரியல அப்படிங்கிறப்போ இங்க இந்த அம்மா உண்மையா உடைச்சிருவாங்க. நீங்களும் ரூனாவும் ஒன்னா இருந்ததுனால ரூனா பிரெக்னென்ட் ஆயிட்டா. அது தெரிய வந்ததும் மினி உங்களை பிரேக்கப் பண்ணிட்டா. நீங்க ரூனா உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா வயிற்றுல உங்க குழந்தை வளர்ந்துட்டு இருந்தது. ஆக்சுவலா அந்த சமயத்துல மினியும் பிரெக்னெண்டா தான் இருந்தா. ஆனா அப்ப நடந்த பஞ்சாயத்தால நாமளும் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கோம், நம்ம பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மினிக்கு தோணவே இல்லை. உடனே வந்துட்டு உங்களுக்கு ரூனாவுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு இல்லையா. அதுக்கப்புறமாக தான் அவளுக்கு அது சென்ஸா இருந்திருக்கு. அவ பிரெக்னெண்டா இருந்திருக்கா. அவ பிரெக்னெண்டா இருக்கிறப்ப என்ன பார்க்க வந்தா. அவ பிரெக்னெண்டா இருந்தாலே தவிர்த்து அவகிட்ட காசே இல்லை. பயங்கரமா அழுதா. எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமான்னு கேட்டா. அந்த சமயத்துல நான் கேட்டேன், பணம் கொடுக்கறது பிரச்சனை இல்லடி, எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன். உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டேன். ஆனா மினி எதுவுமே சொல்லாம பயங்கரமா அழுதா. அந்த குழந்தையோட அப்பா யார் அப்படிங்கறத என்கிட்ட சொல்றத முழுவதுமாக மறுத்துட்டா. அவ என்கிட்ட கேட்ட பணத்தை நான் அவளுக்கு கொடுத்து உதவினேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறமாக அவளுக்கு குழந்தை பிறந்தது கூட எனக்கு வந்து தெரியும், கேள்விப்பட்டேன். ஆனா போய் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் என்னமோ நடந்து போச்சு. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா ஜாங், எனக்கு நல்லா தெரியும் மினி வயித்துல வளர்ந்த குழந்தை உங்களோட குழந்தை தான். நீங்களும் மினியும் உயிருக்குயிரா காதலிச்சிங்க. கண்டிப்பா அது உங்க குழந்தை தான். இல்லைன்னா அது வேற யாராவதோட குழந்தையா இருந்தா கண்டிப்பா மினி என்கிட்ட அந்த பேரை சொல்லியிருப்பா. ஆனா உங்களுக்கு ரூனாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமாக வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு சொன்னா தேவையில்லாம உங்களோட வாழ்க்கையில இடைஞ்சலா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சொல்லாம போயிட்டா. ஆனா என்னால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. என்னோட உள்ளுணர்வு சொல்லுது கண்டிப்பா மினி வயித்துல இருந்த குழந்தைக்கு அப்ப நீங்க தான் அப்படிங்கிறப்போ ஜாங்குக்கு வந்து என்னென்னமோ தோணுது. ஏன்னா இந்த இடத்துல ஜாங்க கிடைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி மினிய ரோட்ல பார்த்தப்போ பக்கத்துல யோன் இருந்திருப்பா, 12 வயசு பொண்ணாக. என்ன சொல்லியிருப்பாங்க, இது ஏன் பொண்ணு கிடையாது, நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவரோட பொண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் மைண்டுக்குள்ள வருது. அது மட்டும் இல்லாம ஸ்ரீஜா சொன்னதும் வருது, அப்பா பாட்டிமாக்கு மைண்டு சரியில்லைப்பா, கண்ணா பின்னான்னு ஏதாவது வளர்னாங்கன்னா நீ வந்து அதை கண்டுக்காதப்பா, அதை வந்து நீ எடுத்துக்காதப்பான்னு சொன்னது இப்போ ஞாபகம் வருது. அது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இல்லை நான் ஏன் கில்ட்டா ஃபீல் பண்ணணும், நான் மினியோட குழந்தைக்கு அப்பா இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் புரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் புரிய வரும். இப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து மினி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு விழுந்து கும்பிடுவாங்க. ஜாங் அப்படியே நிற்பாரு. இந்த பக்கமாக காங்தேவோட அம்மாவை பார்க்கறதுக்காக அக்கா கறி வரா. வந்துட்டு எங்கே வேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, அவனுக்கு நான் பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதான் நீ இவனை வேண்டான்னு சொல்லிட்டே பிரேக்கப் பண்ணிட்டியே, அவன் கண்ணா பின்னா நழுதான், கடைசியில் மனசை தேத்திக்கிட்டான், நான் வந்து பிளைண்ட் டேட்டுக்காக ஏற்பாடு பண்ண பொண்ணை பார்க்க போயிருக்கா அப்படிங்கிறப்போ அங்கே வேங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துருவாங்க. என்ன வேங்குது அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமாம் நீ உங்க அம்மா ஏற்பாடு பண்ண பிளைண்ட் டேட்டை பார்த்து கட்டிக்கிறேன்னு போயிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அழுது ஓஞ்சாச்சு, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. டே வேங், நான் உன் குழந்தைக்கு அம்மாவாக போனோம் அப்படிங்கிறப்போ காங்தேவோட அம்மா ஒத்துக்கிறது இல்லை, அவ போய் சொல்றா அப்படிங்கிறப்போ இவங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டுவாங்க. வேங்கோட அப்பாக்கெல்லாம் சந்தோஷம் தான். காங்தேவோட அம்மாவுக்கு ஐயோ எல்லாம் இப்படியே முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அக்கா காரி ஃபுல்லாக கிவ் அப் பண்ணிடலாம் தான் இருந்தாங்க வேங்க. பட் இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால கிவ் அப் பண்ண முடியல. இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாக கண்டிப்பாக இவங்க பேட்சப் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. இந்த பக்கமாக கல்யாண இன்விடேஷனை கொடுக்கறதுக்காக காங்தே கிட்ட கொண்டு வந்து யோன் கொடுப்பா. அதை பார்த்துட்டு காங்தே, என்ன கடைசியில் நீ பார்க்க கல்யாணம் பண்ணிக்க போறல அப்படிங்கிறாங்க. ஆமாம், உனக்கு நான் லாஸ்ட் சான்ஸ் கொடுத்தேன், நீ அதை ஒன்றும் பயன்படுத்திக்கல, கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன் அப்படிங்கிறப்போ ப்ளீஸ் யோன் மன்னிச்சிடு, எல்லாத்தையும் மன்னிச்சிடு, விட்டுரு, இதோடு விட்டுரு, இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்றப்போ அதை யோன் கேட்கறதுல அப்போ கரெக்டாக வந்துட்டு ஸ்ரீஜா வந்துருவா. என்ன என் வருங்கால அத்தை இங்கே நிற்கிறீங்க, சரி ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் ஒன்ஸ் வெளியே போய்ட்டு லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரலாம், அங்கிள் பார்க்கிங் கூப்பிடுங்க அப்படிங்கிறப்போ தேவையில்லை ஸ்ரீஜா, இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒரே வீட்டில் தான் வாழ போகிறோம், டெய்லி நான் அவங்கள பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குத்தெல்லாம் சொல்லிட்டு போவா. இந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்து காங்தே தங்கச்சி ரிப்போர்ட்டர்கிட்ட கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்து அப்படிம்பாங்க. என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, தூகியும் பார்க்கும் கல்யாணம் பண்ணிக்க போகிறத நான் எப்படி நிறுத்த முடியும், உனக்கு நல்லா தெரியும் இது தூகி இல்லை யோனுன்னு சொல்லிட்டு, அவள் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது ரிவெஞ்ச் இருக்கிறதுக்காகத்தான், எல்லார் வாழ்க்கையும் நாசமாக போய்டும், நிறுத்து அப்படிங்கிறப்போ இவங்க நிறுத்த மாட்டேன், அதெல்லாம் என்னால் முடியாது, அவங்க தூக்கி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே ஜாங்கோட மனசில் அந்த பார்க்கோட அம்மா சொன்னது உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. தன் ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏறும்னா இது ரொம்ப தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்களா, கற்பனை பண்ணியெல்லாம் பேசுவாங்களா பார்க்கோட அம்மா அப்படிங்கிறப்போ, ஏன் அப்படியே அவங்க கிட்ட பேசுனாங்க. இல்லை அது ஒன்றும் இல்லை, இல்லை சொல்லுங்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லுங்க அப்படிங்கிறப்போ, இல்லை மினி வந்து என் குழந்தைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, ஸோ யோன் என்னோட பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னதும் ரூனா சத்தமாக சிரிச்சிட்டு, பார்த்தீங்களா இப்படி தான் பல விஷயங்கள சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு இங்கே பேய் மாதிரி வந்து உட்காந்துப்பா. தூங்கிட்டு இருந்த பார்க்கோடாம தண்ணி குடிக்கலாம்னு எழுந்தவங்க பார்த்து பயந்துடுவாங்க.
ஏய் என்ன நிம்மதியை தூங்கிட்டு இருக்கியா? என் நிம்மதியை கெடுத்துட்டு. இதுக்கப்புறமாக மினி யோன் இது எதாவது பற்றி யாராவது கிட்ட பேசுறேன்னா கொன்னுடுவேன். அப்புறம் யோனை என்ன பண்ணணும் அதே மாதிரி உன்னையும் பண்ணிடுவேன் அப்படிங்கிறப்போ, அப்போது மினியோட பொண்ணு யோனு சாகிறதுக்கு நீதான் காரணம் அப்படிங்கிறப்போ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. உன்னை கொண்டுட்டு தாண்டி மறுவேலை அப்படிங்கிறப்போ இங்கேருந்து பயந்து ஓடி வருவாங்க பார்க்கோட ரூமுக்கு. என்னை காப்பாத்துடாவை என்னை கொல்ல பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ அங்கே ரூனா வந்து இதை பாரு பார்க், உங்கள் அம்மா மேலே ஒரு கவனம் வை, இல்லைன்னு வச்சுக்கோ அப்புறம் நடக்கிறது வேறன்னு மிரட்டி விட்டு போயிடுவான். இங்கே அந்த தங்கச்சி ரிப்போர்ட்டர் வந்துட்டு நம்மளோட யோனை கூப்பிட்டு பேசுவாங்க. இதை பாருங்க, நான் வந்து நீங்கள் தூஹி யோன் யாராக இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யோன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் எங்கே பார்த்தேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இந்த கல்யாணம் மட்டும் வேண்டாம், ரிவெஞ்ச் எடு, கண்டிப்பாக நான் உன் பக்கம் இருப்பேன். பட் இந்த கல்யாணம் அப்படிங்கிறது பெரிய கஷ்டத்தில் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறப்போ, இல்லை இந்த கல்யாணம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. தூகிங்கிறது வேறு யாரும் கிடையாது, என்னோட ட்வின் சிஸ்டர் தான் அப்படின்ட்டு அவங்க எப்படி பிரிஞ்சாங்க, குழந்தையா இருந்தப்போ தூகி எப்படி மிஸ்டர் பீக்கோட வீட்டுக்கு மகளா போனா அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு, என்னோட இடத்துல தூகி செத்துருக்கா, அங்கே தூகி வரலன்னா நான் செத்துருப்பேன், என்னால் பழி வாங்காமல் இருக்க முடியாது அப்படின்ட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலாக பார்க்க கல்யாணம் பண்ணியே தீரணும்னு நம்ம யோன் நிற்கிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. இல்லை பார்க்கோட அம்மாவுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அடிக்கடி போய் அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியல. இல்லை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாதுமா, அப்புறம் உயிருக்கே ஆபத்து அப்படி இப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. ஸோ பார்க்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு பார்க்கோட மனைவியாக போகிறப்போ நம்ம அம்மா மினி இறப்புக்கு பின்னாடியே வந்துட்டு இந்த ரூனா காரணமாக இருப்பாளோ அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கோடமா சந்தேகப்படுறாங்க இல்லையா? ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிற பல ரகசியங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பார்க்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறம் என்ன, கல்யாண நாளும் வருது, 2 பேருக்கு கல்யாணமும் நடக்குது. அங்கே சந்தோஷமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, மன வருத்தத்தோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கடனேன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டே இவங்க 2 பேரும் கையை கோத்து நடந்து வர்றப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் காங்தேவால் பார்க்க முடியல, அவன் தனியாக வந்து உட்காந்துப்பான். பின்னாடியே ஜாங் தான் வந்து, வா காங்தே, ஸ்ரீஜா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ ஸ்ரீஜாவோட ஹஸ்பண்ட், அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. சில விஷயங்களும் உன்னால் பார்க்க முடியலங்கிறது எனக்கு புரியுது, ஆனால் அப்படியே இருக்கவும் முடியாது அப்படின்னு கூப்பிடுவாங்க. பார்க்கோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால இவங்க ஹனிமூனுக்கு போகிற மாதிரி எந்த பிளானும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிட்டிக்கு அவுட்டரில் நல்ல வியூ பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டலில் மட்டும் தங்கி ஹனிமூனை செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்படி கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணும் எல்லாருக்கும் வந்துட்டு பை சொல்லிட்டு காரில் கிளம்பிட்டாங்க. காங்தே தள்ளி நின்று ஏக்கமாக பார்ப்பான். இது ஸ்ரீஜாவும் நோட்டீஸ் பண்ணிடுவா. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ பார்க்கோட அம்மாவை காணோம், எங்கே எதுன்னு தெரியல. பாத்ரூம் போகிறதா சொன்னாங்க, நான் போய் பார்க்குறேன்னு ஸ்ரீஜா வருவா. ஆனால் அவங்க பாத்ரூம் போகிறதுக்காக வந்தவங்க பாத்ரூம்குள்ளே போகாமல் முன்னாடி உட்காந்து அப்படியே பாத்ரூம் போயிருப்பாங்க. மற்ற பொம்பளைங்கெல்லாம் சீச்சி கரும அப்படின்னு ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ அதே பாத்ரூமை தான் யூஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க யோனோட அம்மா. அவங்க இதை பார்த்துட்டு, பதறாதீங்க, நான் இருக்கேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஸ்ரீஜா வந்துட்டு, என் பாட்டி மாமிலேருந்து கையெடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவான். இந்த பக்கமாக தூகியோட அம்மா வீட்டுக்கு வருவாங்க. வந்தவங்க ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு, உன்னோட ட்வின் சிஸ்டர் யோன் பண்ணுறது சரியா என்னன்னு தெரியல, என்னால் அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ண முடியல, ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தோணுது. தூஹி ப்ளீஸ், உன்னோட ட்வின் சிஸ்டர் அந்த யோனுக்கு நீ தான் நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ இவர் வருவார். நம்ம பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணி போயிருக்கா, அவ்வளோதானே, என்னமோ அவள் ரொம்ப தூரம் போன மாதிரி வந்து யோசிக்கிறேன். இல்லைங்க, வீட்லேயே இருந்த பொண்ணு திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு போகிறப்போ பெத்தவளுக்கு அப்படி தான் இருக்கும், ஏதோ வீடே வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, தூகி இறந்து போயிட்டா, இது தூகியோட ட்வின் சிஸ்டர் யோன் அப்படிங்கிற உண்மையை வந்து இன்னும் மிஸ்டர் வீக்குக்கு சொல்லலை. அப்புறங்க ரொம்ப நன்றி, நான் உங்ககிட்ட மறைச்சு நிறைய விஷயங்களை பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காம இப்போ கூட தூகி உங்கள் பொண்ணாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்போ, இதை பாரு, தூகி என் பொண்ணுலேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக கூட அவளை நான் என் பொண்ணாக தான் பார்த்தேன், உங்ககிட்ட அதை பற்றி நான் எதுவும் கேட்கல. ஸோ எப்போவுமே எனக்கு தூகி பொண்ணு தான். ஆனால் எனக்கு வந்து உன் மேலே இருந்து கோபம் மாறலை. ஏன்னா எவ்வளோ வருடங்களை என்கிட்ட நீ பொய் சொல்லிட்டு இருந்திருக்க, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினச்சி அந்த கோபத்தையும் அந்த வெறுமையும் மனசில் வச்சுட்டு நான் இத்தனை வருடங்களாக வாழ்ந்திருக்கேன். அந்த கோபம் இருக்க தான் செய்யுது, போக போக எல்லாம் மாறும்னு நினைக்கிறேன். நான் டீ குடிக்க போகிறேன், நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதுக்கப்புறமாக இந்த ரூனா வந்துட்டு ஜாங்க கிட்ட கம்பெனிக்கு வந்து பேசிகிட்டே இருக்கிறப்போ, இந்த மாதிரி பாத்ரூமுக்கு போனவங்க பாத்ரூம்குள்ளே போய் சுச்சு போகிறதுக்கு அப்படியே மறந்த மணிக்கு அவங்க ட்ரெஸ்லேயே பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பார்க்கோட அம்மாவோட நிலவு மோசமாயிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் கேட்டுப்பாரு. ஜாங்கோட மனசில் ஒரு குழப்பம் இருக்குது. என்ன ஒரு மார்க்கமாக மாதிரியாகவே இருக்கீங்க, அந்த பார்க்கோட அம்மா சொன்னதுலேருந்து மினியோட பொண்ணு செத்து போன யோன் உங்கள் பொண்ணாக இருக்கணும் உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறப்போ, சேச்சே இல்லை நான் அப்படியெல்லாம் யோசிக்கல அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, மினியோட பொண்ணு யோன் சத்தியமாக உங்கள் பொண்ணே கிடையாது, அது எனக்கு தெரியும். ஏன்னா 12 வயசாக இருந்தப்போ மினி இறந்து போயிட்டா அப்படின்ட்டு அந்த யோன் பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தப்போ எனக்கும் அதே டவுட் இருந்தது, ஒருவேளை அந்த பொண்ணு யோன் உங்களுக்கும் மினிக்கும் பிறந்த பொண்ணாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட் இருந்தது. அதனால் அப்போயே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தேன், அப்போவே தெரிஞ்சு போச்சு அவள் உங்கள் பொண்ணு இல்லை அப்படின்னு பச்சையாக போய் சொல்லிடுவா. இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஜாங் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு வேளை யோன் என் பொண்ணாக இருக்குமோ,
இந்த பார்க்கோட அம்மா சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிறது உறுத்திக்கிட்டே இருந்தது. இப்போ இவ இந்த அளவுக்கு பொய்யை பக்காவாக சொன்னதும் அப்படியா, அவ்வளோதான், நீயே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டே இல்லையா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, சரி அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம பொண்ணு ஸ்ரீஜாவை எப்போ கம்பெனி கூப்பிட்டுக்க போகிறீங்க, அவளுக்கு அந்த சீஃப் டைரக்டர் போஸ்ட்டு கொடுக்கணும், காங்தேக்கு வேறு போஸ்ட்டு கொடுங்க அப்படிங்கிறப்போ, காங்தே டேலண்டான பையன், அவன் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அப்போ நம்ம பொண்ணுக்கு டேலண்ட் இல்லையா? இதை பாரு ருணா, கம்பெனி விஷயத்தில் நீ இஷ்ட மேனிக்கு எடுக்கிற முடிவுகளுக்கு நான் ஆதரிக்க முடியாது. இப்போ எனக்கு மீட்டிங் இருக்குன்னு கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறமாக காங்தே வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி க்ரோத்துக்கு நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மேகசின் இருந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருப்பாங்க, இவர் நல்லா சந்தோஷமாக தான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாங்க. இது தெரிஞ்சு அங்கே வந்து ருணா அந்த இன்டர்வியூ எல்லாம் அவங்க எழுதிக்கிறாங்க இல்லையா, அதில் விட்டுடுவா. கடைசியில் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் அவருக்கு இவ்வளோ பெரிய பொசிஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி வச்சு அனுப்பிச்சிருவா. இது காங்தேக்கு பிடிக்கல. அவங்களாம் போனதுக்கு அப்புறமா கூட காங்தே ரொம்ப குத்தலாக பேசுகிறப்போ, மாமியாரே நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, ஸ்ரீஜா என் பக்கம் இருக்கா, என் டேலண்ட்டுக்காக ஜாங்ஸாரி என் பக்கம் தான் இருப்பாங்க, உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ செம கோவத்தில் எழுந்து போகிறப்போ கரெக்டாக ஸ்ரீஜா உள்ளே வருவா. அவளுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம இல்லாத சமயத்தில் அம்மா காங்தேவை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பின்னாடியே வீடு வரைக்கும் வந்துட்டு, அம்மா நான் இல்லாதப்ப நீ காங்தே கிட்ட இந்த மாதிரி பேசுறது சரியில்லை, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா, உன்னாலதான் என் வாழ்க்கை நாசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ பெத்தவ கிட்ட பேசுகிற மாதிரி அடி பேசுகிற. ஆமாம்மா, என்னோட லைஃப்பில் முக்கியமான 2 ஆம்பளைங்க, அவங்க 2 பேரும் நான் இழக்கிறதுக்கு நீதாம்மா காரணம். ஒன்று அப்பா, அவர் என்னோட சொந்த அப்பாவே கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் அப்பாவுக்கு அந்த சந்தேகம் வந்ததே கிடையாது. நான் தான் அவரோட சொந்த பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா எவ்வளவு காலத்துக்கு அந்த சீக்கிரட்டை தாங்கிட்டு இருக்க முடியும்? ஏய் என்னடி பேசுற, உன் பாட்டிமா அந்த பார்க்கோடாமா பேசுனதை வச்சு நீ பேசுறீ அப்படிங்கிறப்போ பேசாம இருமா, அவங்களுக்கு முன்னாடி எனக்கு இந்த ரகசியம் தெரியும். ஆனால் இவ்வளோ வருடங்களா எனக்கு அந்த பயம் வரல, இப்போ அந்த பயம் வருது, அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் வருது. ப்ளீஸ் தயவுசெய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் எதுவும் தேவையில்லாம பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நீ வந்து காங்தே விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா. ஸ்ரீஜாக்கு என்னடா இது என்னென்னமோ நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வருது. இந்த பக்கம் பார்க்கோடாமா துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு பயமா இருக்கு, என் பையன் பார்க்கும் மருமக தூயும் இல்லாதப்ப நான் இங்கே இருக்கிறதுக்கே பயமா இருக்கு, உங்க பொண்ணு என்ன கொண்டுருவா போல இருக்கு, நான் அவங்க வர வரைக்கும் எங்க ஒளிஞ்சுக்கணும்னு பேக் பண்ணிட்டே இருக்கிறப்போ வந்த ரூணா அண்ட மேனிக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி விடுவா. பார்க்கோடாம பயந்து போய் உட்காந்துருப்பாங்க. என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு ஸ்ரீஜா கிட்ட உன்னோட அப்பா ஜாங்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்ட் ஜாங்கு கிட்ட போயிட்டு மினி உன்னோட பொண்ணு தான் பெத்தெடுத்திருக்கா, அவ பேர் யோன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு வா கிளம்பு, இதுக்கப்புறம் இங்கே விட முடியாது அப்படின்ட்டு அவங்களை கையை பிடிச்சி இழுக்க போறப்போ என்ன சத்தம் ஏதுன்னு ஸ்ரீஜா வந்து பார்க்குற சமயத்தில் இவங்க வந்து ஸ்ரீஜா பின்னாடி ஒழிஞ்சுப்பாங்க. இவன் என்ன கொல்ல பார்க்குறேன், என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எல்லாரையும் வந்து இதே மாதிரி ட்ரீட் பண்ணாதம்மா, வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு, பாட்டிமா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் இந்த பொம்பளை என்ன கொன்னுடுவா, ஏன்னா இவ ரகசியம் எனக்கு தெரியும், இவ பொய்யாதான் ஜாங்கு கிட்ட வயிற்றுல வளர்றது உங்கள் குழந்தைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனால் ஜாங்கோட உண்மையான பொண்ணு யாருங்கிறது எனக்கு தெரியும். தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா என் ஃப்ரெண்டு மினி தான் ஜாங்கு ரொம்ப லவ் பண்ணாங்க, ஜாங்கோட குழந்தை மினி தான் பெத்தெடுத்தா. என்ன சொல்கிறீங்க பாட்டிமா? ஆமாம், அவள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மினி இறந்து போயிட்டா. அதுக்கப்புறமாக அந்த பொண்ணுக்கு வயசு தான் இருக்கும், அந்த பொண்ணோட பேர் கூட என்னமோ சொன்னாங்களே அப்படின்ட்டு பேர் மட்டும் டக்குன்னு மறந்து போயிடுது. ஆனால் அந்த பொண்ணும் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டா, ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னதும் கிட்டத்தட்ட ஸ்ரீஜா வந்து கெஸ் பண்ணிட்டா. அப்போ இது யூனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. இந்த பக்கமாக ஒரு நர்சிங் ஹோமுக்கு கால் பண்ணி விஐபி ரூம் வந்துட்டு எனக்கு ரெடியாக வச்சுக்கோங்க, ஒரு பேஷண்ட் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூனா சொல்லிட்டு இருப்பா. அங்கே எல்லாம் புக் பண்ணதுக்கு அப்புறமாக இவங்களை கூப்பிட்டு போகலான்ட்டு வந்தா இந்த ரூம்ல யாருமே இல்லை. ஸ்ரீஜா எங்கே போனாலும் தெரியல, பார்க்கோட அம்மாவையும் காணும். கடைசியில் பார்த்தா பார்க்கோட அம்மாவும் ஸ்ரீஜா தான் வெளியே கூப்பிட்டு வந்திருப்பா. ஆனால் வெளியே வந்தது பார்க்கோட அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, இப்போதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. இவ ஒரு வேலைக்காக தாங்க வெளியே கூப்பிட்டு வந்திருப்பா. இந்த பக்கம் பார்க்கையும் யோனியும் தான் காட்டுறாங்க. அந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே தெரியாம இவங்க பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு வந்து இவ கூப்பிட்டு வந்திருப்பா. அங்கே ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அது ஒரு பெரிய கார்டன் மாதிரி இருக்கு. பார்க்கோட அம்மாவுக்கு தான் இந்த ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவங்க அப்படியே குழந்தை மாதிரி அதெல்லாத்தையும் ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ, பாட்டிமா என்னை மன்னிச்சிருங்கன்னு ஸ்ரீஜா மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அவங்கள அங்கேயும் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு இவ கார் எடுத்துட்டு வந்துருவா. ஆனால் இவ போகிறத பார்த்துருவாங்க பார்க்கோட அம்மா. ஸ்ரீஜா என்னை மறந்துட்டமா, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு ஓடி வந்தவங்க விழுந்துட்டு அழுவாங்க. இங்கே தன்னோட மூத்த பொண்ணு மாசமா இருக்காங்க, அதுக்கு காரணம் வேங்க் தான் அப்படிங்கிறப்ப இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்த முடியல, கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு விட்டுட்டாங்க. ஆனால் காங்தேயோட அம்மா வந்து என்ன மறுபடியும் என்கிட்ட சம்மந்தியாக பார்க்குற போல இருக்கு, என்னால் முடியல, நீ எனக்கு சம்மந்தி அப்படிங்கிறப்ப எனக்கு அப்படியே கொமட்டிக்கிட்டு வருது, பட் வேற வழி இல்லை, பொண்ணோட ஃபியூச்சருக்கும் அவள் வயிற்றுல வளர்ந்த குழந்தையோட ஃபியூச்சருக்காக பார்க்குறான் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவன் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரியே கிடையாது. வேங்க் இருந்துட்டு அம்மா இந்த நிமிஷத்துலேருந்து நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக மாறிட்டேன், நான் இங்கே தான் தங்க போகிறேன், இங்கே தான் வாழ போகிறேன் அப்படிங்கிறப்போ வாடான்னு கூப்பிடுறாங்க, போக மாட்டேங்கிறான். வேங்கோட அப்பா வந்துட்டு மகனே நீ அப்படியே அப்பா மாதிரி இருக்க, இதுக்கப்புறம் நான் இங்கேயும் வாழ ஆரம்பிச்சிடுறேன், என்ன ஓகே தானேன்னு சொல்லிட்டு அவர் கிட்டார் வாசிக்க ஆரம்பிக்க இப்படி எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் காங்தே அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீஜா நைட்டு தான் வீட்டுக்கு வருவா. பின்னாடியே வந்து ரூனா கேட்பா, எங்கடி பாட்டிமாவை கூப்பிட்டு போனி எங்கடி அப்படின்னு கேட்கறதுக்கு, எங்கிட்ட ஏன் கேட்குற, நான் என்ன பாட்டிமாவுக்கு ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன, ஏன் எங்கிட்ட கேட்குற அப்படிங்கிறாங்க.
நீ கூப்பிட்டு போனதை மெய்டு பார்த்துருக்குறாடி அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே சொல்லாம உட்கார்ற. புரிஞ்சு போச்சு ரூனாக்கு. ஓகே, இவ எங்கேயோ கொண்டு போய் அவங்கள தொலைச்சிட்டு வந்துட்டா அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. ஸோ உடனே பார்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணும் இல்லையா, இந்த மாதிரி உங்கள் அம்மாவை காணும்னு சொல்ல அவர் அடிச்சு பிடிச்சி வராங்க. என்னாச்சு அம்மாவுக்கு, எப்போ இருந்து காணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோடையோன்னு கரெக்டாக சென்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஸ்ரீஜா திருட்டு மொழியை வச்சு. தெரியல, நாங்களாம் வீட்டில் தான் இருந்தோம், அவங்க பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டாங்க, எங்களுக்குன்னு தெரியும் அப்படின்ட்டு நான் சொல்லிடுவா. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா அப்படிங்கிறப்போ, காங்தே கொடுத்துருக்காராட்டிருக்கு, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், தேடுறேன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்மளோட இவன் இருந்துட்டு, நாளைக்கு நான் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன், சர்வேலன்ஸ் கேமராஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தால் தெரிஞ்சு போயிடும். அப்படிங்கிறப்போ ஆத்தாலும் மகளும் திருட்டு மொழி முழிப்பாங்க. கவலைப்படாதீங்க அங்கிள் பார்க், கண்டிப்பாக நம்ம பாட்டிமாவை கண்டுபிடிச்சிடும். அப்படிங்கிறப்போ ஆமாம் ஸ்ரீஜா, கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இவங்க ரூமுக்கு வராங்க. ஆக்சுவலாக அங்கே பார்க்கோட அம்மாலாம் காணாமல் போகலைங்க. இவங்க இல்லாத சமயத்தில் பார்க்கோட அம்மாவுக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்ட்டு யோன் பண்ண ஏற்பாடு தான் இது. அவங்க எங்காவது வெளியே பண்ணாங்க அப்படின்னா கண்காணிக்கிறதுக்கு ஆளை வச்சுருப்பாங்க. ஸ்ரீஜா கொண்டு வந்து அந்த இடத்துல தொலைச்சிட்டு வந்தது, அங்கே அது எல்லாத்தையும் ஒருத்தங்க பார்த்து பத்திரமாக தூகியோட வீட்டுக்கு கொண்டு போய் பார்க்கோட அம்மாவை சேர்த்திட்டாங்க. இது பார்க்குக்கும் தெரிஞ்சிருக்கு. பார்க்கு செம கோபத்தில் இருக்காங்க. இவங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களா, இப்போ கூட உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. அப்படிங்கிறப்போ யாருக்கிட்ட உண்மையை எதிர்பார்க்குறீங்க பார்க், பொறுமையா இருங்க, அம்மா பாதுகாப்பாக இருக்காங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஆக வேண்டியதை பார்க்கல. அப்படிங்கிறப்போ டக்குன்னு பார்க் வந்து கட்டி பிடிச்சிட்டு, நான் வந்து உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நீ எந்த அளவுக்கு யோசிச்சிருக்க, என் அம்மாவுக்கு என்ன வேணால் நடக்கும், நாம் இல்லைன்னா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிருக்கேன், நான் அந்த அளவுக்கு யோசிக்கவே இல்லையா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பார்க்குக்கும் யோனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தவிர்த்து இவங்க இன்னும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம யோன் சொல்லியிருப்பாங்க, இதை பாருங்க, நீங்கள் காதலிச்ச தூகி வந்து நாம் எப்படி காதலிச்சோங்கிறது எனக்கு மறந்து போச்சு, ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறமாக எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கெல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸ்ரீஜா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டா, ஆனால் அவளுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அவன் வந்து கேட்குறான், காங்தே என்னாச்சு ஸ்ரீஜா ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ, காங்தே எனக்கு தூக்கம் வரல, ஒயின் எடுத்துகிட்டு வரியா அப்படிங்கிறப்போ ஒயின் எடுக்கிறதுக்காக வருவாங்க. கிச்சனில் தான் யோன் இருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல அப்படிங்கிறப்போ, ஆமாம் இப்போ தான் எனக்கும் பார்க்குக்கும் புதுசாக கல்யாணம் ஆச்சு, நாங்கள் ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே என்னமோ நடந்து போச்சு, இந்தாங்க இதை பாருங்க காங்தே, என்கிட்ட கேட்குறதுக்கெல்லாம் எதுவும் தயங்காதீங்க, சாப்பாடு வேணுமா ஒயின் வேணுமா எது வேணா கேளுங்க, நான் உங்களுக்கு ஆண்டி ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைப்பா. இங்கே ரூனா யாருக்கு தெரியாமல் ரகசியமாக வந்து இந்த ஸ்ரீஜாவோட கால் இருக்கிற டேஷ் கேமராவோட ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறா. அதில் தெரிய வந்துடுது அவள் எங்கே போனா அப்படிங்கிறதும் எங்கே கொண்டு விட்டுட்டு வந்தா அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போயிடுது. இந்த பக்கம் பார்க்கோட அம்மா ரூமில் தானே இந்த ஃபோட்டோ இருக்கும். அதில் தான் அம்மா மினியை பார்த்துட்டு, அம்மா எல்லாம் நல்லபடியாக சீக்கிரம் நடக்கணுமா அப்படிங்கிறப்போ டக்குன்னு ரூனா உள்ள வருவா. இங்கே நீ பண்ணுற அப்படிங்கிறப்போ, இல்லை பார்க்கோட அம்மா வந்து காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு ஏதோ க்ளூ கிடைக்குமான்னு தேட வந்தேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், ஸோ உனக்கு கொஞ்சம் நாள் ஆகணும் போ அப்படிங்கிறப்போ, சரி இதுக்கப்புறமாக உங்களை நான் ரூனானே கூப்பிடுறேன், ஏன்னா உங்கள் தம்பியை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஸோ நான் ரூனானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன் போயிடுவா. இங்கே தூகி வீட்டில் தான் பார்க்கோட அம்மா இருக்காங்க. குழந்தையோட ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக குழந்தை அழகாக இருக்கேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ தூகியோட அம்மா வருவாங்க. நான் ஏன் இங்கே இருக்கேன், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, எனக்கு ஏதாவது தப்பாக நடந்துடுச்சா அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு மாறுதலுக்காக நீங்கள் இருக்கீங்க, உங்களை பார்த்துக்க சொல்லி தூகி சொல்லியிருக்கா அப்படிங்கிறப்போ, அப்படியா என் மருமக சொன்னாலா, சரி சரி அவள் சொன்னா நான் இங்கே இருக்கேன், சரி இதை பாருங்க சாப்பிட்டு எல்லாம் ரெடி ஆகுங்க, தூகி நம்மளுக்காக வெயிட் பண்ணுவேன், நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லாரும் காலைல சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் ஸ்ரீஜாவும் காங்தேவும் மட்டும் வரல. அந்த சமயத்தில் வந்துட்டு அம்மாவை வந்து தேடணும், என்ன ஏது அம்மாவை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்களை கேட்கணும் அப்படிங்கிறப்போ ரோனா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. சரி காங்தேவையும் ஸ்ரீஜாவையும் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வருவா. அந்த சமயத்தில் உள்ள பேசிக்கிறத ஒட்டு கேட்பா. இந்த மாதிரி எனக்கு நேச்சராக வந்து குழந்தை பிறக்காதான், அதெல்லாம் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் காங்தேவா நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறப்போ, ஸ்ரீஜா ஏன் அவசரப்படுற, நம்மளுக்கு எதுக்கு குழந்தை, நம்ம சந்தோஷமாக தானே இருக்கோம், குழந்தை வேணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற, குழந்தை வேண்டாம் அப்படின்னா என்னை என்னைக்கு வேணும் ஈஸியாக விட்டுட்டு போகலாம் தானே யோசிக்கிற அப்படிங்கிறப்போ, இதை பாரு ஸ்ரீஜா உனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் ஃபஸ்ட் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு வெளியே வர்றப்போ காங்தே பார்த்துடுறான், என்ன பழக்கம் இது ஒட்டு கேட்குற பழக்கம் அப்படின்ட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் உள்ள வந்து சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்போ, என்ன ரொம்ப சாதாரணமாக சர்வசாதாரணமாக என்கிட்ட பேசுறியா அப்படிங்கிற சமயத்தில், இதை பாரு ஸ்ரீஜா உன்னோட மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அத்தனா, அதனால தான் இப்படி கூப்பிடுறேன், கீழே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிடவா அப்படின்ட்டு வந்துடுவா. இவ சாப்பிட வந்து உட்கார்றப்போ காங்தே சாப்பாடு வேண்டான்னு போயிட்டார் அப்படின்ட்டு ஸ்ரீஜா உட்காருவா. இவ வந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக நம்ம யோன் ஆரம்பிப்பாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும், போயிட்டு சர்வேலன்ஸ் கேமராலாம் செக் பண்ண சொல்லணும் அப்படிங்கிறப்போ டக்குன்னு ஸ்ரீஜா இருந்துட்டு, இல்லை இந்த இடத்துக்கு நீங்கள் புதுசு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதனால அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷன் நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோனா அசால்ட்டா, எஸ் ஸ்ரீஜா நீ தான் போகணும், அதுதான் கரெக்ட் அப்படின்ட்டுருவாங்க. இல்லை நீ ஆஃபீஸ்க்கு வான்னு ஜாங் சொல்லுவாங்க. எதுக்கு என்னதுன்னு கேட்குறதுக்கு முக்கியமான விஷயம் பேசணுமா, ஆஃபீஸ்க்கு வா அப்படிம்பாங்க. சரிப்பா அப்போ நான் மதியம் வரேன், காலையில் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அப்புறம் வர அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குக்கும் யோனுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு ஆத்தாளும் மகளும் என்ன பாடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமாக எல்லாம் தான் வந்து ரூனாக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா,
ஸோ ஸ்ரீஜா கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்கடி கொண்டே உன் பாட்டிமா விட்ட அப்படின்னு. இவன் ஒன்றும் சொல்லாமல் என்னம்மா வளர்ற அப்படின்னு கேட்குறதுக்கு, வளரல, தப்பு பண்ணாலும் திருந்த பண்ணணும், உன்னோட டேஷ் கேம்ல இருந்து மெமரி கார்டு எடுத்து நான் பார்த்துட்டேன், இதில் தான் தெரியுது, எங்கடி கொண்டே விட்ட அப்படின்னு கேட்குறப்போ, இல்லைம்மா பாட்டிமா கண்ணா பிறன்னு ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ மினின்னு ஒரு ஃப்ரெண்டு, அந்த மினிக்கும் அப்பாவும் தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப உயிருக்குயிராக காதலிச்சாங்களாம். அவங்க மூலியமாக ஒரு குழந்தை இருக்கான், அதுதான் அப்பா ஜாங்கோட உண்மையான குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. என்னடி அவங்க ஏதோ பேசியிருப்பாங்க, நீ எதுக்கடி காதில் வாங்கிக்கிற? இல்லைம்மா அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் இப்போ சொல்கிறப்போ முகத்தில் ஒரு பதட்டம் இருக்குது பார்த்தியா, அதை வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த மினிக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பொண்ணோட பேர் வந்து பாட்டிமாவுக்கு வந்து ஞாபகம் வரல, சொல்லலை. பட் என் வயசு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு, அது கூட பாட்டிமாவுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு பெரிய மைண்டுக்குள்ளே வந்தது, அவளா இருக்கவே கூடாதுன்னு நினச்சேன். அம்மா அது யோனாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஏய் லூஸு மாதிரி ஏதாவது உங்கள் பாட்டிமா மாதிரி நீ வளராத அப்படிங்கிறப்போ, இல்லைம்மா எனக்கு டவுட்டு தான் இருந்தது, ஆனால் யோனோட பேரை சொன்னதும் உன் முகம் மாறிச்சு பார்த்தியா, அதுலேயே புரிஞ்சு போச்சு. அப்போ அப்பாவோட உண்மையான பொண்ணு யோன் தானே அப்படிங்கிறாங்க. சரிடி உன் பாட்டிமாவை என்ன பண்ண அப்படின்னு கேட்குறதுக்கு, அவங்கள நான் இந்த இடத்துல கொண்டே அங்கே அப்படி அம்போன்னு விட்டு வந்துட்டேன், உன் ரகசியத்தையும் என் ரகசியத்தையும் காப்பாற்றுறதுக்காக அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரூனா அந்த இடத்துக்கு வருவா, அங்கங்கே தேடி பாப்பா. அதுக்கப்புறம் இவ தான் ஒரு சில ஆட்களை வச்சிருப்பா இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி எனக்காக ஒரு லேடியை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏஜ் பார்க்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா. இந்த பக்கம் தூகியோட வீட்டுக்கு தான் எல்லாரும் வராங்க. அங்கே தானே பார்க்கோட அம்மாவும் இருப்பாங்க. எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு எதுவும் சொல்லாதீங்க, இதெல்லாம் இப்படியே இருக்கட்டும், நான் வந்து உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது வரது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தூகியோட அம்மா சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் யோனோ பார்க்கோட அம்மாவும் தனியாக பேசுவாங்க. அப்போ தான் வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்ரீஜானை வெளியே கூப்பிட்டு வந்தாமா, திடீர்னு நான் அம்போன அந்த இடத்துல விட்டு வந்துட்டா, எனக்கு பயமாக இருக்குது தூகி, எங்கேயே நான் வந்த மாதிரி எனக்கு கொண்டு எங்கே விட்டு வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்ல, உங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் அப்படி நடக்கவே நடக்காது, நான் உங்களை பார்த்துப்பேன். எனக்கு ஒன்று தெரியுமா, அந்த ரூனா இருக்கள் ரொம்ப மோசமானவ, அம்மா குழந்தை அப்பா குழந்தை பிரிக்கிறதுல கைகாரி, பல விஷயங்களை பண்ணியிருக்கா அப்படின்னு ஏதோ சொல்ல வருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்மளோட பார்க் வந்துடுவார். பார்க் வந்ததும் நம்ம யோட இருந்துட்டு அம்மாவை பார்க்க போகிறதா, தூக்கியோட அம்மா பார்க்க போகிறேன் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பார்க் எப்படிப்பா இருக்க, நான் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்கணுமா அப்படின்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ டக்குன்னு அந்த குட்டி பாப்பா ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க பார்க்கோட அம்மா. அம்மா இந்த ஃபோட்டோ உனக்கு எங்கே கிடச்சிது, தூகியோட டேபிள் ட்ராயரில் தாண்டா இருந்தது அப்படிங்கிறப்போ பார்க்குக்கு திக்குங்குது. இந்த குழந்தையோட ஃபோட்டோ ஏன் தூகியோட வீட்டில் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமாக போலீஸ் வீட்டில் வந்துட்டு சில கேள்விகள்லாம் கேட்டு நோட் பண்ணிப்பாங்க. அவங்க காணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ நோட்டீஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு குறிச்சுக்கிறாங்க. அப்போ ரூனா வருவா, ரூனா கிட்டே சில கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறமாக இந்த ஸ்ரீஜாவால் நிம்மதியாகவே இருக்க முடியலைங்க. நல்லா தெரியுது ஸ்ரீஜா தானே கொண்டு போய் அவன் போன்னு விட்டுட்டு வந்தா பார்க்கோட அம்மாவை. அவளுக்கு ஏதோ காஃபி கொடுக்குற மாதிரி யோன் வந்துட்டு, உனக்கு ஒன்று தெரியுமா ஸ்ரீஜா, பொதுவாக இந்த மாதிரி டெமென்ஷியா பேஷண்ட்ஸு இல்லை ரொம்ப உடம்பு முடியாதவங்கள அவங்களால திரும்பி வர முடியாது, அவங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் ஞாபகம் இருக்காது அப்படின்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸே தூரமாக எங்காவது கொண்டு அவங்கள அப்படியே அம்போன்னு கை விட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, சட்ட ரீதியாக தப்பு அப்படிங்கிறது ஒரு வகை. ஆனால் அந்த மாதிரி ஜீவராசிகள் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை, அதுக்கெல்லாம் மனுஷ ஜென்மமே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த காஃபி அப்படியே தட்டி விட்டுட்டு, காஃபி ரொம்ப சூடாக இருந்தது, அட்வைஸ் பண்ணது போதும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வந்துடுவான். கரெக்டாக ஸ்ரீஜா வெளியே வர்றதுக்கும் அப்போ தான் பார்க்க வருவாங்க. மாமா பாட்டிமா பற்றி எந்த தகவலும் கிடைக்கல போல இருக்கு, உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற சமயத்தில் கடும் கோபத்தில் குட் நைட் அப்படின்ட்டு அவர் வந்துடுவார். உள்ளே வந்தவர் அந்த கல்யாண ஃபோட்டோவை பார்த்துட்டு, நீ யோனா தூகியா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரு. ஏன்னா அந்த குழந்தையோட ஃபோட்டோ தூகி வீட்டில் தானே இருந்தது, அதனால இவருக்கு அந்த டவுட் வர. இங்கே ஜாங் வந்துட்டு ஸ்ரீஜாவை ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருப்பாங்க. இதை பாரு, உனக்கு போதுமான அளவுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலேயும் நீ வந்து ஆஃபீஸ்க்கு வராமல் இருந்த அப்படின்னா அப்போ ரொம்ப வந்து கஷ்டமாக போய்டும், உனக்கு எந்த பொசிஷனும் கொடுக்க முடியாது. ஸோ நாளிலேருந்து ஆஃபீஸ்க்கு வா, உனக்கு என்ன பொசிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத போர்ட் மெம்பர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸ்ரீஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கம் யோனுக்காக சமைச்சிட்டு யோனோட அம்மா எடுத்துகிட்டு வருவாங்க. கேட்டுக்களே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ ரூனா தான் வெளியே வருவா. எதுக்கு இங்கே நிற்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, இந்தாங்க நான் ஒன்றும் உங்களெல்லாம் பார்க்க வரல, இதை வந்து தூக்கி கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் இவங்க வந்து மேட் கிட்ட கொடுத்து குப்பையில் போட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதை யோன் வந்து பார்த்துருவா. இதை பாரு, அந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற லேடி வந்து கண்டமே நீக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கா, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்போ, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவசர அவசரமாக ரூனா வெளியே வரா. எங்கன்னா ரூனாவும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து ரொம்ப முக்கியமான 2 டைரக்டர்ஸை மீட் பண்ண வந்திருக்காங்க. அந்த ரெசிபியை நம்மளோட போட்டி கம்பெனிக்கு அனுப்புனதே ஸ்ரீஜா தான் அப்படின்னு சொல்கிறப்போ, என்னம்மா சொல்கிற அப்படின்ட்டு ஸ்ரீஜாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா ஸ்ரீஜா அதை பண்ணா, அந்த ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி நம்மளோட மற்ற கம்பெனிகளுக்கு ஒரு மாதிரி பேர்டனாகவே இருக்குது. ஸோ அதை இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என் பொண்ணு பண்ணியிருக்கா. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பொசிஷன் நீங்கள் கொடுக்கணும், போர்ட் மெம்பர்ஸ் சேர்ந்து என் பொண்ணுக்கான பொசிஷனை கம்பெனியில் முடிவு பண்ணுறப்போ நீங்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இவனுங்களும் ஏதோ அறிவில்லாத பசங்க போல இருக்கு, கண்டிப்பாக அப்படின்ட்டு ஓகேன்னு வாக்குறுதியை கொடுத்துருவாங்க. இந்த பக்கமாக காங்கத்தே உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஆஃபீஸ்லேருந்து வரப்போ உடம்பு சரியில்லாமல் தான் வருவான்.
இதை நம்மளோட யோன் பார்த்துட்டு சரி 10 போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து 10 போட்டு விடுறப்போ காங்தேக்கு பழைய ஞாபகம் வந்துடும். யோன் அப்படின்னு சொல்லிட்டு கணத்தோட போக கரெக்டாக ஸ்ரீஜா ரூமுக்குள்ள வந்துடுவா. தூஹி என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட பார்க் மாமாவோட ஒய்ஃபு, எங்களுக்கு கத்த மறந்துட்டே அப்படிங்கிறப்போ உன்னோட கற்பனை குதிரையை ஓட விடாத. காங்தேக்கு உடம்பு சரியில்லை, கண்ணு கூட முழிக்க முடியாமல் இருந்தான், அதனால தான் வந்து மருந்து மாத்திரை கொடுத்துட்டு தலைக்கு 10 போட்டு விடலான்னு வந்தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ஸ்ரீஜாவுக்கு புரியுது இல்லை இதில் நோ தப்பு இருக்கு அப்படின்ட்டு. தப்பாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே யோனே பண்ணுறா. பார்க் என்னதான் வேலையில் பிஸியாக இருந்தாலும் மற்ற என்ன வேலையில் இருந்தாலும் அவர் மைண்டுக்குள்ளே இடிச்சுக்கிட்டே இருக்கிறது தூஹியோட வீட்டில் ஏன் இந்த குழந்தையோட ஃபோட்டோ இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதனால தங்கச்சி ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு இதை காட்டி ஆக்சுவலாக எல்லாருமே தூஹியை வந்து யோன்னு சொன்னாங்க, நான் நம்பல. ஆனால் எனக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறப்போ என்ன நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்கள் தூக்கிக்கிட்டே போய் கேட்டிருக்கலாம்ல. இல்லை எனக்கு தூக்கி கிட்ட கேட்குற அளவுக்கு தைரியம் இல்லை. ஆனால் இந்த ஃபோட்டோவை தூக்கியோட வீட்டில் அவளோட டேபிள் ட்ராயரில் இருந்திருக்கு, எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி கேட்குறப்போ இது பாருங்க பார்க்க நீங்கள் அந்தளவுக்கு யோசிக்காதீங்க, இந்த ஃபோட்டோவை தூக்கிக்கு கொடுத்ததே நான் தான். எப்படின்னா தூக்கியை நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ யோனை நினச்சேன் இல்லையா, அந்த சமயத்தில் தூக்கி இருந்துட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, என் பேர் யோன் இல்லை தூக்கின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இல்லை இது யோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெமரி ட்ரிகர் பண்ணுறதுக்காக இந்த ஃபோட்டோவை நான் வந்து அனுப்பிச்சிருந்தேன் வீட்டுக்கு. அதை அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க, குழந்தையோட ஃபோட்டோவை யாரும் அப்படி வீச மாட்டாங்க இல்லையா அப்படின்னு என்னதான் சொன்னாலும் பார்க்கோட மனசு கிட்டத்தட்ட சமாதானம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் லைட்டாக ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறமாக மிஸ்டர் பிக்கு பார்க்கறதுக்காக யோன் வருவாங்க. அப்போ உங்களுக்காக காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ நீ வந்தது நல்லதுமா, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். உனக்கு ஒன்று தெரியுமா, ஸ்ரீஜாவை எகெயின் கம்பெனிக்குள்ளே ஒரு பொசிஷனை வச்சு கூப்பிட்டுக்கிறதுக்காக ஜாங் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. தெரியும்ப்பா. அது மட்டும் இல்லாமல் ரூனா சில டைரக்டர்ஸ் கிட்டெல்லாம் பேசியிருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீஜாவுக்கு வைஸ் பிரசிடென்ட் பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிறப்போ என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு யோனுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். ஆமாம்மா, அடுத்த சேர்மேனா ஸ்ரீஜாவை கொண்டு வர்றதுக்காக தான் ஹையர் பொசிஷனில் பிளேஸ் பண்ண போகிறாங்க. அது சம்மந்தப்பட்ட சில டைரக்டர்ஸை பார்த்துட்டு அம்மாவும் மகளும் ரகசியமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ரூனாவை காட்டுவாங்க. ரூனா பயங்கர ஸ்மார்ட், தெளிவு, நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக கைமீறி போயிட்டு இருக்கு, பல ரகசியங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ யாரையும் நம்ப முடியாது. அதனால சில ஆட்களை வச்சு இவங்க கம்பெனியோட ஷேர்ஸை இவளே வாங்குறா. எவ்வளோ பணமானாலும் நான் கொடுக்குறேன், இந்த வீட்டை கூட கொலாட்டலாக வச்சு நான் கடை வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் ஷேர்ஸை வாங்கிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிற, எவ்வளோ முடிதான் வாங்கிட்டே இருங்க அப்படிங்கிறா. அதுக்கப்புறமாக எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. பார்க் வந்து கேட்பாங்க, ஸ்ரீஜா போலீஸ் ஸ்டேஷன் போனியே, இங்கே இருக்க சிசிடிவி கேமராஸ்லாம் செக் பண்ணியா என்ன எதுன்னு கேட்குறதுக்கு செக் பண்ண மாமா, அதில் எந்த ஒரு லீடும் நம்மளுக்கு கிடைக்கல, பாட்டிமா போன மாதிரி எந்த ஃபுட்டேஜும் இல்லை அப்படிம்பாங்க. இல்லை ஒரு லீடு இருக்குது, ஆக்சுவலாக அந்த டைமில் உன்னோட கார் வெளியே போயிருக்கு. அப்போ நீ எங்கே போன ஸ்ரீஜா அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்பால அப்பாயின்மெண்ட் இருந்தது மாமா, அங்கே போனோம் அப்படிங்கிற சமயத்தில் ரூனா இருந்துட்டு என்ன குறுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க பார்க், என் பொண்ணை சந்தேகப்படுறேன் அப்படிங்கிறப்போ ஏன் உடனே அப்படி ஜம்ப் ஆகுற ரூனா, நான் ஜஸ்ட் ஒரு கியூரியஸில் தான் கேட்டேன், ஒருவேளை இவன் காரில் வெளியே போகிறப்போ அம்மா போகிறத பார்த்துருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டேன், உனக்கே பக்குங்குது அப்படிங்கிற சமயத்தில் அப்படியே நம்ம யோன் வந்து சொல்லுவாங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒரு புது லீடு கிடச்சிருக்கு, சீக்கிரமாக அத்தையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க ஆத்தாளுக்கு மகளுக்கு திக்குங்குது. அதுக்கப்புறமாக லைட்டாக யோன் கிட்ட போட்டு வாங்குற மாதிரி ஸ்ரீஜா கேட்பா, ஆமாம் ஏதோ புது லீடு கிடச்சிருக்கு பாட்டிமாவை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொன்னியே, அது என்னதுன்னு கேட்க, இல்லை ஸ்ரீஜா இப்போ சொல்ல முடியாது, நான் அதில் இன்னும் ஷியோராக இல்லை, நான் அந்த பர்சனை போய் பார்த்து பேசுறதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறப்போ ரூனா வந்துடுறா. இதை பாரு, இது ஜாயிண்ட் ஃபேமிலி, நாங்கள் எல்லாருமே பார்க்கோட அம்மா கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும், யார் என்னன்னு சொல்ல அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக ஒரு பார்க்கில் தான் வந்துட்டு அத்தை இருந்திருக்காங்க, அந்த பார்க்கோட செக்யூரிட்டி சொன்னாங்க, ஆனால் அத்தை கூட ஒரு யங் லேடி இருந்தாலாமா, அது யார் என்னன்னு கேட்டப்போ செக்யூரிட்டிக்கு தெரியல, அந்த யங் லேடி அத்தையை விட்டு போயிருக்கா, அத்தை பின்னுக்கவே ஓடி வந்திருக்காங்க, அவங்க கீழே விழுந்தப்போ இன்னொரு லேடி தான் வந்து தூக்கி விட்டாங்களாமா, அவங்க கூட பேசிட்டு இருந்தாங்களாமா, அந்த லேடி லோக்கல் பர்சன் தானா. ஸோ அவங்கள வந்து அந்த செக்யூரிட்டிக்கு நல்லா தெரியும், இப்படி பார்க்கோட அம்மா எங்கே கிடப்பாங்க ஏது கிடப்பாங்கன்னு தேடினப்போ எனக்கு இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. அந்த செக்யூரிட்டி அந்த லேடியோட நேமையும் வந்து ஃபோன் நம்பர் எனக்கு கொடுத்தாங்க, நாளைக்கு தான் உங்களை மீட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற சமயத்தில் ஃபஸ்ட்டு அந்த நம்பரையும் அந்த நேமையும் என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிறீங்களான்னு நம்ம யோன் கேட்குறப்போ ஆமாம் அவங்க என்னோட சின்னம்மா, என் அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபு, என்னதான் எனக்கும் பார்க்குக்கும் அம்மா வேறு வேறையாக இருந்தாலும் அப்பா ஒன்று தானே, ஸோ பார்க்கோட அம்மாவை கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஃபோன் நம்பரையும் வாங்கிக்கிறா. நம்ம யோன் நல்லா தெரிஞ்சு தாங்க கொடுக்குறா. ஆனால் உடனே அவங்க கேட்டதும் தூக்கி கொடுத்தா சந்தேகம் வந்துடும் இல்லையா, அதுக்கு தான் இவ்வளோ பெரிய கதை. ஸ்ரீஜா இங்கே ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கா. இதை வந்து காங்தே பார்க்குறப்போ இதை பாரு ஸ்ரீஜா, பார்க்கோட அம்மா காணாமல் போனதுலேருந்து நீ சரியில்லை, அதுக்கு முன்னாடி நீ இருக்கியா சொல்லு அப்படிங்கிறப்போ இல்லைன்னு கத்துறா. நீ என்கிட்ட ஹானஸ்டாகவே இருக்க மாட்டேன்ற, தப்பே பண்ணாலும் சொல்லு, என்னால் முடிஞ்சதை பண்ணுவேன்ல அப்படின்ட்டு அவன் கோச்சிட்டு போயிடுறான். ஸ்ரீஜாவுக்கு பக்குன்னு இருக்கு. இங்கே பார்க் வந்துட்டு யோன் கிட்ட லைட்டாக அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறாங்க, ஆனால் யோன் அதுக்கு மறுத்துடுறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் இது தூகி இல்லை யோன் அப்படிங்கிறத பார்க்குக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. நாளைக்கு அம்மாவை பார்க்க போகணுங்க, அம்மா ரொம்ப பதட்டமாக இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க.
இது பாரு, நம்ம ஹனிமூனுக்காக தான் அந்த ஹோட்டலுக்கே போனோம். ஆனால் அம்மாவை திடீர்னு காணும் அப்படின்னு சொன்னது படப்படன்னு இங்கே வந்துட்டோம். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருந்தேன், கூட சேர்ந்து வாழ்க்கை ஆரம்பிக்க ரெடியா இல்லையா அப்படிங்கிறப்போ இல்லை பார்க் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. பார்க்குக்கு இன்னும் டவுட் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. தனியாக வந்து உட்காந்து பீர் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ காங்தே வந்துட்டு உங்கள் அம்மா இன்னும் கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தில் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் காங்தே, அதுவும் ஒரு வருத்தம் தான். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா, ஆக்சுவலாக எனக்கு 17 வயசு இருந்தப்போ அமெரிக்காவில் படித்து முடிச்சுட்டு வெக்கேஷனுக்கு வந்தேன். அப்போ என் அக்காவையும் அக்கா பொண்ணி பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்தப்போ அந்த வீட்டுக்கு வெளியே யோன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன். அப்போ அந்த பொண்ணோட பேர் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச மொத்த கதையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அந்த பொண்ணை வந்து நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். அவள் ட்ரெஸ் தெரியாமல் சூட்கேஸில் மாட்டிக்கிச்சு. அப்போவும் அது யோன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் பாரு விதி, அந்த யோன் தான் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போ அந்த பொண்ணு உயிரோடவும் இல்லை. தூகி எல்லாரும் யோன் யோன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இவர் எல்லாத்தையும் சொல்ல காங்தே எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். ஆனால் காங்தேக்கு புதுசான விஷயம் என்ன அப்படின்னா, 12 வயசா இருக்கிறப்பவே வந்து பார்க் வந்து யோனை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு புதுசு. அதுக்கடுத்த நாள் பார்க்கோட அம்மாவை ஒரு லேடி பார்த்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த லேடியை பார்க்கறதுக்காக ரூனா வந்திருக்காங்க. இவங்கள தான் நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறப்போ ஆமாம், இந்த அம்மா கூட ஒரு யங் லேடி வந்தா. நான் ஏன் இவ்வளோ ஷியூராக சொல்கிறேன்னா, அந்த கார்டனுக்கு தான் நான் அடிக்கடி வாக்கிங் போவேன். அங்கே இருக்கிற எல்லாரும் எனக்கு தெரியும். இந்த வயசான அம்மா கூட தான் ஒரு யங்கான லேடி வந்தா அப்படிங்கிறப்போ ஸ்ரீஜாவை கூப்பிடுறாங்க. ஸ்ரீஜாவை கூப்பிட்டு உட்கார வச்சதும் ஸ்ரீஜாவை பார்த்தது இந்த லேடி, நீதானம்மா இந்த பாட்டிமா கூட வந்து அப்படின்னு கேட்குறப்போ அது நான் கிடையாது, உங்களுக்கு கண்ணு சரியா தெரியல போல இருக்கு அப்படிங்கிறாங்க. கண்ணெல்லாம் நல்லாதாம்மா தெரியுது, நான் நல்லா அடையாளம் கண்டுக்கிட்டேன். நீ ஒன்றும் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம், கண்ணு தெரியுது தெரியலங்கிறதுக்கு அப்படிங்கிறப்போ ரூனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் பணம் கொடுக்குறா கவரில் போட்டு. ஆனால் எதையும் சொல்லாமல் நீங்கள் திரும்பி டாக்ஸிக்கு போகிறதுக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்களே அப்படிங்கிறப்போ வேண்டாம் மேடம், நான் பஸ்ஸில் தான் வந்தேன், பஸ்ஸிலேயே போய்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு எழுந்து வந்துடுவாங்க. இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த லேடி எல்லாத்தையும் கால் பண்ணி நம்மளோட யோன்கிட்டே சொல்லிட்டாங்க. என்ன பேசணும் அப்படிங்கிறது கூட இந்த லேடிக்கு யோன் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த லேடி எங்க பார்க்கோட அம்மாவை பார்த்தாங்க. இதெல்லாம் நம்ம யோனோட பிளான் தான். அதுக்கப்புறம் அம்மாவும் மகளும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடி இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு? ஏண்டி நீ பாட்டுக்கு பார்க்கோட அம்மாவும் அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டியே, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றா இருந்தா? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, பாட்டிமா உயிரோட தான் இருக்காங்க. செத்து போயிருந்து இப்போ நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கும் இல்லையா, நம்மளுக்கு ஃபோன் கால் வந்திருக்கும் இல்லையா அப்படின்னு மனசாட்சி எல்லாம் பேசுவான். இப்போ தான் நான் கம்பெனிக்கு ரிட்டர்ன் ஆக போகிறேன், எனக்கு ஒரு பொசிஷன் கொடுக்க போகிறாங்கம்மா. இப்போ போயிட்டு இந்த லேடி கரெக்டான அடையாளம் கண்டுக்கிட்டா, பாட்டிமா கூட நான் தான் அந்த கார்டனுக்கு வந்தேன் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறா. ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு ஸ்ரீஜா வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறப்போ, இது பாரு, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, நீ தள்ளிடு, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்போ தண்ணியை கொட்டி விட்டுட்டு, அம்மா தண்ணி சிந்திடுச்சு, உன்னால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும் இல்லையா, சிந்தின தண்ணியை சிந்தின தடையமே இல்லாமல் எகேன் இந்த டம்ளருக்குள்ளே வரவே பார்ப்போம். முடியாதுமா, மிகப்பெரிய ரகசியத்தும் மனசுக்குள்ள நீ போட்டு புதைச்சிருக்க. நான் தான் ஜாங் அப்பாவுக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருக்கேன். ஆனால் யோன் தான் ஜாங் அப்பாவோட உண்மையான பொண்ணு அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருந்தோம் யோன் கிட்ட அந்த அளவுக்கு அரக்கத்தனமாக நடந்திருக்க. யோன் சாகிறதுக்கு நீ காரணமாக இருந்திருக்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நீ தானே காரணம். ஆமாண்டி, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், எல்லா பனிஷ்மெண்ட்டும் எனக்கு தான் வரப்போகுது, நான் ஏற்றுக்கிறேன், நீ நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறப்போ போதுமா. இதை கேட்டு கேட்டு எனக்கு காது புளிச்சு போச்சு. நான் உன்னை சொல்லட்டா, நான் உன்ன மாதிரிமா, கிட்டத்தட்ட உன்ன மாதிரி, அதனால தான் இவ்வளவு ஈவிலான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அப்படி எழுந்து போவா. இதில் ஃபீலிங்ஸ் வேற, ரூனாக்கு அழுகுறா. அதுக்கப்புறமாக இந்த பார்க்கோட அம்மாவை பார்க்கறதுக்காக தூகியோட வீட்டுக்கு வராங்க யோன். அந்த சமயத்தில் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. பார்க்கோட அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏதோ சீக்ரெட் இருக்கேம்மா, சீக்கிரம் சொல்லுங்க அப்படிங்கிறப்ப பார்க்கோட அம்மாவுக்கு முழிப்பு தட்டும். முழிப்பு தட்டினவங்களுக்கு உட்கார்ந்து இருக்கிற யோனை பார்க்குறப்போ மினியை பார்க்குற மாதிரி இருக்கும். மினி, நீ முன்னாமே வந்திருக்கலாம்ல மினி, நான் நிறைய விஷயங்கள சொல்லணும்னு நினச்சேன் மினி, என்னென்னமோ நடந்து போச்சு, உன் பொண்ணு இறந்து போயிட்டாலாமே, நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சு அவளோட அப்பா யாருங்கிறத அவகிட்ட சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறப்போ இப்போ சொல்லு, இப்போ சொல்லு, யாரு என் பொண்ணோட அப்பா, இப்போ சொல்லு அப்படிங்கிறப்போ இவங்க என்னமோ சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே இவங்க தெளிஞ்சிட்டாங்க. முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற யோனை பார்த்து தூகி எப்போ வந்த அப்படின்னு கேட்குறப்ப நம்ம யோனுக்கு இப்போவும் மிஸ் ஆயிடுச்சு, நம்ம அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் தான் தூகியோட வீட்டுக்கு பார்க்க வருவாங்க. அம்மாவையும் யோனையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் தூங்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்ட்டு தூகியோட அம்மா சொல்லுவாங்களா. உள்ளே வந்து பார்த்தா 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. பார்க்குக்கு பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனால் இந்த சந்தோஷம் அப்படியே நிலைக்கணுங்கிற பயமும் இருக்கு. அதுக்கப்புறம் எகேன் யோனோட அம்மா சமைச்சு எடுத்துட்டு வந்து இந்த ரூனாவோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போதான் கம்பெனிலேருந்து ஜாங் வருவார். ஏன் இங்கே நிற்கிறீங்க என்னதுன்னு கேட்கறதுக்கு, உள்ள வரதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க, இதை வந்து தூக்கி கட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அதை எடுத்து கொண்டு வந்து வைக்கிறப்போ ரூனா தான் இருப்பா. எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க? இல்லை, அவங்க ஏதோ சமைச்சு கொடுத்தாங்க, அந்த பொண்ணு தூக்கியை கூப்பிட்டு சொல்லிடு அப்படிங்கிறப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஃபுட் எல்லாத்தையும் கொண்டே சிங்கில் கொட்டுவா. அப்போ கரெக்டாக யோன் வந்து என்ன எதுங்கிறப்போ, இந்த ஃபுட்டெல்லாம் இதுக்கப்புறம் இங்கே வரக்கூடாது, வந்துச்சுன்னா இப்படி தான் பண்ண வேண்டிய போய் அசால்ட்டாக உட்காந்துப்பா. அப்போ தான் அங்கே ஒரு பேப்பர் இருக்கும், அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, என் பொண்ணு யோனுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தூக்கிங்கிறது எங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் உங்களுக்கும் பிடிக்குமோ என்னன்னு தான் நான் சமைச்சு கொடுத்துருக்கேன், மனசார சாப்பிடுங்க அப்படின்னு அந்த நோட் இருக்கும். அப்படியே திரும்பி பார்த்தா சிங்கில் அந்த ஃபுட் ஐட்டத்தெல்லாம் கொட்டி வச்சிருக்கா ரூனா. செம கடுப்பாடுததை பாரு.
அந்த சிக்கன் ஷாப்போட லேடி கிட்ட சொல்லிட்டு இதுக்கப்புறம் இங்கே சாப்பாடு வரக்கூடாது அப்படின்னு எழுந்து போக பார்க்குறப்போ நீங்கள் அந்த விட்னஸை போய் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. பார்த்தேன். ஆனால் அந்த லேடி யாரையோ வந்து மாறுதலாக பார்த்துட்டாங்களாமா. அவங்க பார்த்தது பார்க்கோட அம்மாவே இல்லையாமா அப்படின்ட்டு அசால்ட்டாக போயிடுவா. பண்ணு ரூனா பண்ணு, நீ இப்படி பண்ணதான் உன்னை நல்லா வச்சு பழி வாங்க முடியும் என்னால் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோன் நினச்சிப்பா. ஆனால் யோனால் வந்து தாங்கிக்க முடியாது. என்ன அப்படின்னா நம்ம அப்பா யாருங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, நம்ம அம்மாவும் சொல்லவே கிடையாது. ஆனால் அது பார்க்கோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்களால நம்ம கிட்ட சொல்ல வர்றதுக்கான நேரம் வர மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே பார்க்கோட அம்மா ரூமுக்கு வர்றப்போ சரி ஒருவேளை ஏதாவது டைரி கீரி எழுதி வச்சிருந்தாங்கன்னா தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். அந்த சமயத்தில் ஃபோட்டோவெல்லாம் கீழே விழுகுது. அப்படி விழுகிறப்போ ஒரு லிப்ஸ்டிக் என்னமோ உருண்டு வந்துட்டு அந்த கட்டில் கடியில் போகுது. அதை எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறப்போ ஒரு பேக் வந்து தட்டுப்படுது. என்ன பேக் இங்கே கிடக்குது அப்படிங்கிறப்போ அதில் கொஞ்சம் துணிமணி சில டைரியெல்லாம் இருக்குது. பார்க்குக்கும் யோனுக்கும் கல்யாணமானப்போ இந்த வீட்டை விட்டு எங்காவது போய் கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேக் பண்ணாங்க இல்லையா பார்க்கோடமா. அப்போ கூட ரூனா வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குமே. அப்போ இந்த பேக் அப்படியே கட்டிலில் தள்ளி விட்டுருப்பாங்க. இப்போ அதை எடுத்து பார்க்குறப்போ 2-3 டைரியெல்லாம் இருக்குது. அதில் ஒரு டைரியில் 2 ஃபோட்டோ இருக்குது. ஒன்று ரூனா மினி பார்க்கோடாமல் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, இன்னொன்று ஜாங்கும் மினியும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. இதை பார்த்ததும் அம்மா இதுக்காக ஜாங்க பக்கத்தில் என்ன ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போது ஜாங்கு தான் என் அப்பாவா அப்படிங்கிறது ஒரு மாதிரி கெஸ் பண்ணிட்டாயோன்.